திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னையில் இருந்துவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழிதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமை தேர துரும்பு கண்ணீரில் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வோம். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அம்முடன் அமர்த்த நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயாருடனமர் அருந்தரும் அண்டமுழுடையார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரிய சிவக்கொழி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய திருவெண்பாவை விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருவாதிரைக்கு முன்பாக 10 நாட்கள், திருவாதிரையோடு சேர்த்து. திருவாதிரைக்கு முன்பு எப்போ நோன்பு ஆரம்பம் அப்படின்னா சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், சதய நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை வரைக்கும் 10 நாட்கள். அந்த காலத்துக்கு பேர் நோன்பு காலம் பேர், திருவெம்பாவை நோன்பு காலம் என்று சொல்லி தில்லையம்பதியில் கொடியேற்றமாகுவது சதய நட்சத்திரத்தில் கொடியேற்றமாகி மார்கழி திருவாதிரை என்று அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும். அப்படி இந்த விழா தொன்று தொட்டு நம்ம மரபு வழியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விழா எப்படி வந்தது நமக்கு? இந்த திருவெம்பாவை வழிபாடு அப்படின்னா சைவத்தில் மிகப்பெரிய வழிபாடு திருவாதிரை வழிபாடு. பூம்பாவை பதிகத்தில் கூட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஆதிரையினால் காணாது போதையோ பூம்பாவாய் என்று சொல்லி திருவாதிரைய ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முத்துவிதான திருப்பதிகத்தில் திருவாதிரைக்காகவே ஒரு திருப்பதிகமே பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். முத்துவிதான மணிப்பூர்கவரி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் திருவாரூர்ல அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானோடு சேவித்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு பதிகமாகவே பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். கேட்க நாவுக்கரசு பெருமான் பாடியது முத்துவிதான திருப்பதிகம் என்று சொல்லி சொல்வார்கள். இப்ப திருவெம்பாவை நமக்கு எங்க பாடப்பட்டது அப்படின்னா திருவண்ணாமலையில் மணிவாசக பெருமானுடைய ஒரு கட்டளை ஏற்று திருப்பெருந்துறையிலிருந்து யாத்திரையா வந்துட்டு இருக்கிறார். கோலமார்தரு பொதுவினில் வருகை என என்று சொல்லி, கோலமார்தரு பொதுவினில் வருகை என என்று சொல்லி, அதாவது இறைவன் ஆட்கொண்டு திருப்பெருந்துறையிலிருந்து நீ தில்லையம்பதிக்கு வா என்று சொல்லி அருள் செய்கிறார். பெருமானுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு முதல்ல அவர் சென்ற பதி உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கையில் மணிவாசக பெருமானுக்கு அட்டமா சித்திகள் கிடைக்கிறது. அங்கிருந்து பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருக்கழுக்குன்றம் போறார். பெருமான் மீண்டும் காட்சி கொடுக்கிறார். திருக்கழுக்குன்றத்தில் குருநாதராக காட்சி கொடுக்கிறார். திருக்கழுக்குன்றத்திலே காட்சி கொடுத்து பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு திருவாரூர் உள்ளிட்ட தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவர் சீர்காழியம்பதி வருகிறார். சீர்காழியம்பதியிலையும் பெருமான் அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். அங்கதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால அந்த பணிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று சொல்லி அந்த பிடித்த பத்து அங்கதான் பாடுறார். சீர்காழியில் பாடியது. அதற்கு பிறகு அப்படியே வழிபாடு செய்து கொண்டு அவர் திரு அண்ணாமலை செல்கிறார். அவர் அண்ணாமலை போன காலம் என்னன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல இந்த நோன்பு காலம். அந்த மார்கழி மாதத்துல அவர் அண்ணாமலையில் இருக்கின்ற பொழுது பெண்கள் எல்லாம் காலையில வைகரை பொழுதுல நீராடுவதற்காக செல்லுகிறார்கள். அப்படி நீராடுவதற்காக செல்லுகின்ற பெண்கள் எல்லாம் அவர் வாயில முணுமுணுத்து கொண்டே போறாங்க. பெருமானுடைய புகழை பாடி என்ன பாடுறாங்கன்னு தெரியாது, ஏதோ பெருமானை பற்றி பாடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அவருக்கு, மணிவாசக பெருமானுக்கு. அப்படியே அதையெல்லாம் பார்த்து அந்த பெண்களை எல்லாம் பார்க்கிறார். அப்ப பாடிய திருப்பதிகம் தான் இந்த திருவெம்பாவை என்று சொல்லுவார். இந்த திருவெம்பாவை எப்படி அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னா, முதல்ல 8 பாடல்கள் துயில் எழுப்புவது. முதல் 8 பாட்டு துயில் எழுப்புவது. அப்புறம் இப்போ 9வது பாட்டு விண்ணப்பம். பெருமானுடைய திருவடிக்கு அந்த பெண்கள் எல்லாம் நல்ல பக்குவமான பெண்கள் பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறாங்க. 10வது திருப்பாட்டு இறைவனுடைய பெருமையை சொல்லுவது, பாதாளம் எழுங்கள் என்று சொல்லுவது. 9வது பாட்டு முன்னை பலம்பொருட்கு முன்னை பலம்பொருளைங்கிறத விண்ணப்பம்.
எனக்கு எப்படிப்பட்ட கணவன் வரணும் அப்படின்னு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. 10வது திருப்பாடலில் இறைவனுடைய பெருமைகளை சொல்லப்பட்டிருக்கு. 11வது திருப்பாட்டிலிருந்து 18வது திருப்பாட்டு வரைக்கும் நீராடுகின்ற பொழுது பெண்கள் பாடக்கூடிய திருப்பதி. அதெல்லாம் அந்த 8 பாட்டு 11லிருந்து 18 வரைக்கும் பெண்கள் நீராடக்கூடிய ஒரு பகுதி. நீராடிக்கொண்டே பெருமான் புகழை பாடுவது. அதற்கு பிறகு 19வது பாடல் மீண்டும் பெருமானுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அதுலேயே அதே தான் சொல்றாங்க. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலங்கிற பாட்டில், அதாவது எனக்கு கணவனாக வரக்கூடியவர்கள் உன்னுடைய திருவருள் பெற்றவனா இருக்கணும் அப்படிங்கிறதான் அங்கேயும் வலியுறுத்தி சொல்றாங்க. வேற யாரையும் நாங்கள் சேர மாட்டோம், உன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசு 9வது பாட்டில் சொல்றாங்க. அதே மாதிரி தான் 19வது பாட்டிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். அதற்கு பிறகு 20வது திருப்பாடல் என்ன சொல்றாங்கன்னா, பெருமானுடைய திருவடியை போற்றி சொல்றாங்க. போற்றி அருளுகடி நாதியாம் பாதமலர். இப்படிதான் திருவெம்பாவை நமக்கு அமைய பெற்றிருக்கு. திருவெம்பாவினுடைய அமைப்பு, நூல் அமைப்பு அப்படிதான் இருக்கு. இதுதான் நமக்கு சைவ உலகத்துல நமக்கு 12 திருமுறைகள்ல திருவாசகம் 8ஆம் திருமுறையா வைத்து போற்றப்படுவது. திருவாசகத்துக்கு என்று சொல்லி ஒரு தனிச்சிறப்பு உண்டுங்க. அதாவது முற்றுவதல் நம்ம பண்றோம். ஆனா முற்றுவதல் பண்றது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லி மணிவாசக பெருமானே சொல்றார் சிவபுராணத்தில். அப்ப பொருளோடு நம்ம திருவாசகத்தை பாடுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுதுதான் அதனுடைய உண்மையான ஒரு தன்மை என்னன்னு தெரியும். எந்த சூழல்ல பாடினார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லா பதிகமே எப்படி பாடினாங்க, அந்த பதிகம் பாடுற பொழுது அவங்க சூழல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு புரியும். இதெல்லாம் இந்த பெரிய நம்ம தேவார திருமுறைகளுக்கெல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். எந்தெந்த சூழல்ல பாடப்பட்டது, எங்கு பாடப்பட்டது, அப்ப என்ன காரணம், எதுக்காக பாடினாங்க அப்படின்னு சொல்லி காரணம் இருக்கு. சேக்கிழார் பெருமான் விரிவா சொல்லியிருக்கிறார். ஆனா மணிவாசக பெருமான் எப்படின்னா, அந்த பதிகத்தினுடைய பாடலை வைத்துக் கொண்டுதான் இது என்ன சூழல்ல பாடப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வழி. அதுக்கு என்று சொல்லி ஒரு வரலாறு கிடையாது. மணிவாசக பெருமான் இப்ப பிடித்த பத்துல சீர்காழியில பாடினார்னா அந்த பதிகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். திருக்கழுக்குன்ற பதிகம் பாடினார் அப்படின்னா கழுக்குன்றத்துல பாடியதை வச்சுதான் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே, அதை வச்சுதான் அது அங்க பாடப்பட்டதுன்னு சொல்ல முடியும். இப்படியெல்லாம் நமக்கு திருவாசகம் தான் ஒரு சிறப்பிடம் பெற்றது சைவத்துல அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுல மணிமுடியாக திகழ்வது, திருவாசகத்துல மணிமுடியாக திகழ்வது எதுனா திருவெம்பாவைங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரே பதிகத்துல இறைவனுடைய பெருமை இருக்கு, அடியாருடைய பெருமை இருக்கு. அதுல பக்குவமுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு இருக்குது, பக்குவம் கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு இருக்குது, பக்குவமே இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது 3 அதுல வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதான் ஐயா சொன்ன மாதிரி 3 பெண்களை பற்றி சொல்லுவதான் முதல் பாட்டிலே அப்படித்தான் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நூல்கள் பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு இது எழுதியிருக்கிறாங்க. இப்படி திருவெம்பாவை ரொம்ப ரொம்ப நமக்கு, அதாவது இறைவனே கேட்கிற பொழுது பாவை பாடிய வாயால் கோவை பாடுகிற. திருவாசகத்துல 51 பதிகம் இருக்கு இல்லைங்களா? 51 பதிகத்தையும் சொல்லி கேட்க, 51 பதிகம் நீ திருவாசகம் பாடி இருக்கிற, எனக்கு திருக்கோவையார் பாடு அப்படின்னு சொல்லி கூத்த பெருமான் கேட்கல. மொத்தமா என்ன கேட்கிறாரு, பாவை பாடிய வாயால் கோவை பாடு அப்படின்னு. என்ன திருவெம்பாவை அவ்வளவு சிறப்பு. திருவெம்பாவை ஒரு பதிகம் பாடணும் அப்படின்னா 51 பதிகம் பாடியதுக்கு சமம். அதுதான் பெரிய சிறப்பு. அதுதான் சொல்ல பாருங்க, அதுல எல்லாமே இருக்கு. இறைவனை வழிபாடு செய்வதற்கு துகில் எழுப்புறதிலிருந்து நீராட செல்லுகின்ற வரைக்கும், அதே மாதிரி அடியார் சிறப்பு, இறைவனுடைய சிறப்பு அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரே பதிகம் என்னன்னா திருவெம்பா. அதனால திருவெம்பாவை பாடணும்னா நமக்கு தனியா அடியார் இது பேசணும் பாடணுங்கிற அவசியம் இல்லை. அதுலயே வந்துடுது, நமக்கு எல்லாமே அதுலயே வந்துடுது. முதல்ல ஒரு பழக்கம் உண்டுங்க. அதாவது 12 முறை நீங்க முற்றுவதல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுக்கா உட்காந்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஒரு நாளைக்கு 50 பாடல், ஒரு நாளைக்கு 50 பாடல் பாடுறீங்கன்னா 5 பதிகம் படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல முடியும். அப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்துருக்கிறான் அந்த காலத்துல. சிவகணி ஐயா அப்படி பண்ணுவாராம். அடிக்கடி அவரு முற்றுவதல் ஆரம்பிச்சாருன்னா இந்த சித்திரையில் ஆரம்பிப்பார். சித்திரை திருவாதில் ஆரம்பிச்சு அடுத்த சித்திரை திருவாதில் நிறைவு செய்யறது. அப்படி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வருஷத்துல நிறைவாகும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆன்மா அந்த கால அப்படி திருமுறை பாராயணம் செய்யறவங்களும் கூட இந்த 10 நாட்கள் திருவெம்பாவை மட்டும்தான் பாடுவோம்.
வேற எதுவும் பாட மாட்டாங்க, திருவெம்பாவை தான் பாடுவாங்க. ஆன்மார்த்த பூசையிலையும் சரி, திருக்கோயில் வழிபாட்டிலையும் சரி, இந்த பஞ்சபுராணங்களில் வந்து திருவாசகம் ஒன்று இல்லைங்களா. பொதுவாக பஞ்சபுராணத்தில் திருவாசகம் ஒன்று. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் அந்த கடைசி 10 நாட்கள் திருவெம்பாவை மட்டும்தான் பாடுவாங்க. வேற எந்த ஒரு இதுவும் பாடுவது வழக்கத்தில் இல்லை. அப்படி இருக்கிற பொழுதுதான் மாதவ சிவஞான முனிவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற பொழுது நோன்பு காலம், திருவெம்பாவை ஆரம்பித்த காலம். அப்போதான் வந்து சரி, அடியார் பெருமைகளை நம்ம அடியார்களுடைய திருவடி வணங்காமல் இருக்கக்கூடாது. என்னதான் நம்ம வழிபாடு செஞ்சாலும் கூட 63 நாயன்மார்கள் நமக்கு என்னன்னா குரு வழிபாடு. அதனால குரு வழிபாடு இல்லாத எப்படி நம்ம பெருமான வழிபாடு செய்யறதுன்னு ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் திருமுறை காப்பிடுதல் பேர் இந்த காலத்துக்கு. இந்த 10 நாளைக்கு திருமுறை காப்பிடுதல். அதனால திருமுறையில திருத்தொண்ட தொகை வருவதனால அது எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் திரு நாமக்கோவை இப்போ நம்ம பாடணும் இல்லையா, அது அந்த நாமக்கோவை என்று சொல்லக்கூடியதை பாடினார். ஏன்னா அதில் 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 நாயன்மார்களுடைய பெயரும் அதில் வந்துடும். அது ஒரு பாடலாக இருக்காது, பெயர் மட்டும் சொல்லக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாயன்மார் வழிபாடு. அதனால் எந்த காலத்திலையும் நாயன்மார் வழிபாடு விடக்கூடாதுங்கிறதுக்காக மாதவ சிவஞான முனிவர் பாடியது தான் திருத்தொண்ட திரு நாமக்கோவை என்று சொல்லுவது காஞ்சிபுரத்தில் பாடி. அது நம்ம இன்னைக்கு பாடணும். இப்படி வந்து ஆன்மார்த்தம் சரி, ஆன்மார்த்தத்தில் சடங்குகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சடங்கு ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா. அது ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே தான், திருவெம்பாவையே போதும். கடைசியாக சாமிகிட்ட வந்து நம்ம பிழை பொறுப்பது, அப்புறம் பூசையை நம்ம வந்து பெருமான் திருவடியில் வந்து அடைக்கலமாகிறதுக்கெல்லாம் கடைசி பாட்டு இருக்கு. உன் கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலத்தை சொல்லி முடிச்சுக்கலாம். உன் கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று அங்கப்பலம் சொல் புதுக்குமை மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசு எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலே ஞாயிறு எமக்கேளவரையும். அந்த பாட்டிலேயே எல்லாம் வந்துடுது. அதனால் இப்படி தான் நம்ம வழிபாடு செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வந்து அதை எதுவுமே வந்து நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போகக்கூடாதுங்க. இது மரபு வழியாக எப்படி வருதோ அதை அப்படியே நம்ம பின்பற்றி ஒழுகுவது தான் நமக்கு கடமைங்க. அதுக்காக வந்து திருமுறை பாட வேண்டான்ட்டாரு அப்படி அந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே பாடுறது பாடாது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். இது நம்ம பெரியவங்க இப்படி ஒழுகி இருக்கிறாங்க, அதை கடைபிடித்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. இப்படி திருவெம்பாவை சிறப்பு தான் நமக்கு வந்து சொல்லுவது. தாய்லாந்து போன்ற நாடுகள்லையும் அந்த காலத்தில் இந்த வழிபாடு இருந்திருக்கு. திருவெம்பாவை வழிபாடு தாய்லாந்து போன்ற வெளிநாடுகள்லையும் கூட இருக்கிறதுக்கு பேர் மார்கழி நீராடல் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி தை மாதமும் இது மாதிரி ஒரு வழிபாடு இருந்திருக்குது. அப்படி வந்து நம்ம பழைய சங்க இலக்கியங்களில் வந்து தை நீராடல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பரிபாடலில் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படியும் வந்து உண்டு. அப்போ இது வந்து மார்கழி திங்கள் திருவாதிரை நாளில் தொடங்கி தை திங்கள் வரைக்கும் மனமாகாத இளம்பெண்கள் தங்கள் அன்னையர் அண்மையில் நின்று நெறிப்படுத்த, அதுக்கு பேர் அம்பாவாடல் என்று சொல்லி அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு. தை மாதமும் இதே போல் இருந்திருக்கு என்று சொல்லி நமக்கு பல குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு இதில் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்த வரலாறு. திருப்பெருந்துறையிலிருந்து தல யாத்திரையாக தில்லைக்கு புறப்பட்ட அடிகள் வந்து அண்ணாமலையை சென்று ஒரு சில காலம் அங்கு தங்கி இருக்கிறார். அண்ணாமலையில் தங்கி இருக்கின்ற காலத்தில் தான் இந்த மார்கழி திங்களில் திருவெம்பாவை உற்சவம் வருகிறது. திருமணமாகாத இளம்பெண்கள் பாடுவது தான் இந்த திருப்பதிகம். திருமணமாகாத இளம்பெண்கள் அப்படி வைகரையில் துயிலுணர்ந்து பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அப்படி பாடிக்கொண்டு செல்லுவதாக, அவர் நீராட செல்லுகின்ற பொழுதும் துயில் எழுப்புகின்ற பொழுதும் பாடுவதாக இந்த பதிகம் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. இதற்கு சக்தியை வியந்தது என்று சொல்லுவாங்க. இப்படி நமக்கு வந்து இந்த திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டது என்று சொல்லி, அதாவது பாச நீக்கம் சொல்லுவாங்க. பாசம் நீங்கிய நீத்தல் விண்ணப்பம், அதுக்கு அடுத்தது இந்த பதிகம் வருது நமக்கு இல்லைங்களா. நீத்தல் விண்ணப்பத்தில் அதுக்கு பேர் என்னன்னா பிரபஞ்ச வைராக்கியம் அப்படிம்பாங்க. பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாச பந்தங்களை எல்லாம் விடுவது. அப்படி பாசத்தை எல்லாம் விட்ட ஒரு ஆன்மா என்ன ஆகும், அடுத்தது பக்குவ நிலைக்கு வரும். அப்படி அந்த பக்குவமான ஆன்மா என்ன செய்யும், பெருமான் திருவடியை வணங்குறது. அதுதான் இந்த மார்கழி நோன்பு. அதனால திருவெம்பாவை பதிகத்தில் வருகின்ற பொழுது திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்துக்கு அடுத்து வச்சிருக்கு. அதாவது ஒரு நல்ல பக்குவமுடைய பரிபாகமுடைய ஒரு ஆன்மா இறைவன் திருவடியில் போய் எப்படி
சேரும் அப்படிங்கிறது இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி, இப்படி திருவெம்பாவை நமக்கு முதல் பாட்டு எல்லாத்துக்குமே எல்லாம் பாடிட்டு இருக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து கூட பாடலாம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் வேறும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்ந்தடுங்கன் மாதேவலருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனுமானால் கிடந்த ஏதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். பெருமான முதல்ல சொல்றார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின. பெருமானுக்கு தோற்றமும் கிடையாது, இறுதியும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா நம்முடைய சிவபெருமான் ஒருவன் தான். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி அப்படிங்கிறது யாரு? சிவபெருமான் ஒருவன் தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெருமான வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னார். இதுல இந்த பாடல்ல 3 வகையான பெண்கள். ஒருத்தி நல்ல பக்குவமுடைய பெண். அந்த பெண் தான் எல்லாத்தையும் போய் எழுப்புறது. காலையில் எந்திரிச்சு எல்லாத்து வீட்லையும் போய் நீராடிட்டு பெருமான் போய் வழிபாடு செய்யலாம் வாங்க என்று சொல்லி ஒரு பெண் நல்ல பக்குவமுடைய பெண்கள் ஒரு பகுதி. அப்புறம் போய் எழுப்புறாங்க, இன்னொருத்தி போய் எழுப்புறாங்க. அவள் என்ன செய்யறான்னா, எந்திரிக்க முடியல, புரண்டு படுக்கிறா. பெருமானுடைய பெருமைகளை கேட்டாலும் எந்திரிக்க முடியல. அவள் அப்படி புரண்டு படுத்துட்டு இருக்கிறா. அது என்னன்னா ஆணவ மல சேற்றில மூழ்கி கிடக்கிற பெண் இல்லைங்களா? அதனால அந்த பெண்ணுக்கு எழுந்திரிக்க முடியல. இன்னொருத்தி எப்படின்னா, அவங்க எல்லாம் பாடிட்டு வராங்க வீதியில. அந்த வீதியில பாடிட்டு வர்றது அவ காதுல கேட்குது. அது கேட்டோன்னா அவ யாரும் சொல்லாமலே இவங்களோட சேர்ந்துக்கிறான். இப்படி 3 வகையான பெண்கள். அந்த பெண்கிட்ட தான் கேட்கறாங்க, நேத்து நீ என்ன சொன்ன? நாளைக்கு காலையில நானே எல்லாத்தோட வழிபாட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன், ஆனா இப்படி படுத்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி பாடுறதா இந்த பதிகங்க. அதாவது வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோனர் ஒளி பொருந்தி அகலமான கண்கள் உள்ள அழகையே எங்கள் பாவை போன்ற நங்காய் நாங்கள் கூறுவதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக. மாதே, அதாவது சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னா இறைவனை நாங்கள் புகழ்ந்து பாடுவதை கேட்ட பின்பும் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாடிட்டு வரோம். அதை நீ கேட்டுட்டு மறுபடியும் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறையே, உன்னுடைய காதுகள் எல்லாம் என்ன செவிட்டு காதுகளா? வன் செவியோ, நாங்கள் பேசுறது உனக்கு காதில் ஏறலையா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து, அந்த தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து எழுப்புறதுக்கு போறவங்க பாடிட்டு போறாங்க. வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். நாங்கள் யாரை பத்தி பாடிட்டு இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய பரம்பொருள் சிவபெருமானை பத்தி பாடிட்டு போறோம். இறைவனை நாங்கள் புகழ்ந்து பாடுவதை கேட்ட பின்பும் உறங்குகின்றாயே. மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. இப்படி நீ உறங்கி கொண்டிருக்கிற நின் காதுகள் தாம் செவிட்டு காதுகளோ என்று சொல்லிட்டு சொல்றாங்க. தெருவில் பெருமானின் கடல்களிந்த நீண்ட திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய துதிப்பாடல் ஒளியை கேட்டவுடனே, நாங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லவெல்லாம் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு தெருவில் அப்படி பாடிட்டு வந்தோம் இல்லையா? பெருமானுடைய பெருமைகளை அப்படி வீதியில பாடிட்டு வந்தோம். அதை கேட்டா சும்மா அவ காதுல அப்படி போய் விழுந்தது. கேட்ட உடனேயே அவ என்ன செஞ்சாலாம், மலர்கள் நிறைந்த அந்த மஞ்சத்தில் நின்று புரண்டு எழுந்து அப்படியே பக்தியால தேம்பி தேம்பி அழுது. அப்படிங்கிற வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளின்னா படுக்கைங்க. போதார் அமளினா மலர்கள் நிறைந்த படுக்கை. அப்படி சுகமான ஒரு படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. ஆனா பெருமானுடைய பெருமையில கேட்ட உடனே அதையெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம விம்மி விம்மி மெய் மறந்து, தன்னை மறந்து அப்படியே கண்ணுல நீர் பெருக அப்படி அழுது கொண்டே அவ எழுந்திரிச்சு வந்திருக்கிறா. அப்படி அந்த சிவபக்தி நிறைந்தவள் என்று சொல்லி அந்த புரண்டு எழுந்து பக்தியால் தேம்பி தேம்பி அழுது தன் வயமிழந்து வேறு எச்செயலும் இன்றி இவ்வாறு கிடந்தால் எங்கள் தோழியாகி நின் தன்மை இவ்வாறு உள்ளது. இது என்ன வியப்பு? நீ எங்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவ, எங்களுக்கெல்லாம் தோழியா இருக்கக்கூடியவ, ஆனா நீ இப்படி படுத்து கிடக்கிற. அவ யாருன்னே தெரியாது. நாங்க வாட்டுக்கு தெருவில் பாடிட்டு வரோம், இறைவனுடைய பெருமையில கேட்கிறா. இப்படி எல்லாம் அவளுக்கு இந்த மெய் புலகாங்கிதம் அடைந்து இருக்கிறாளே என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க. இதுதான்
அதாவது முதல் நாளே நீராட போகுவதற்கு முதல் நாளே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு காலையில் நம்மள ஒரு 4 மணிக்கு போகலாம், இல்லை 4-5 மணிக்கு போகலாம், போய் நீரில் பொய்கையில் போய் நீராடி அந்த காலத்தில் குளம் ஆறு இந்த மாதிரி தானே, பொய்கையில் போய் நீராடி கொண்டு வந்து பெருமானை வழிபாடு செய்ய போகலான்னு பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு போயும் இப்போ வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கிறா என்று சொல்லி இப்போ அதான் சொல்றார், நான் முதல் நாளே ஏற்பாடு செய்து கொண்டேன் என்று சொல்லி சொல்றார். வாழ்த்தடங்கன் மாதோ அப்படின்னு உன்னுடைய கண்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல நீண்ட அகன்ற கண்கள். ஆனால் அந்த கண்கள் வந்து இருந்தும் கூட காதுகள் எல்லாம் உனக்கு செவிட்டு காதுகள் போல பெருமான் பெருமையை கேட்க முடியாமல் இருக்கிறையே என்று சொல்லி அப்படி வாழ்த்தடங்கன் மாதோ வளருதையோ நின் செய்தான் என்று சொல்லி, அதாவது எம்பாவா எங்கள் பாவை போன்ற, பாவைன்னா ஒரு பதுமை இல்லைங்களா, ஒரு சிலை போன்ற பெண்ணே, அழகிய பெண்ணே என்று சொல்லி இது பிறவியிலேயே அழகா இருக்கு. அதாவது பாவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லா உறுப்பும் முழு அழகுடன் அமைதல் மிக அருமை. பிறந்த பின் குழந்தை அழகுள்ள உறுப்புகளை முழு அழகுள்ள மாற்றுவது இயலாது என்று சொல்லி எல்லா அதாவது இருக்கிற உறுப்பைத்தான் நம்ம அழகுபடுத்திக்க முடியுமோ உடைய இல்லாததை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த அழகு அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய பெண் என்று சொல்லி எம்பாவாய் என்று சொல்லி சொல்றாருங்க. பெரிய புராணத்தில் கூட சொல்றார், சென்று மணிவாயில் கதவும் செறிய அடைந்த அதன் முன்பு நின்று பாவாய் திறவாய் என்று அழைப்ப நெறிமன் குழலாரும் ஒன்றும் துயலாது உணர்ந்த அயர்வாருடைய நாதன் பூசனை செய்துன்றும் புரிநூல் மணிமார்வர் போலும் அழைத்தாரென துணிந்து என்று சொல்லி சாமி வந்து தூது போறார் இல்லைங்களா சுந்தரருக்காக திருவாரூரில், அதை சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, சாமி போய் சென்று மணிவாயில் கதவும் சரியடைந்து அதன் முன்பு அம்மா வந்து கதவு அடைச்சிட்டாங்க. இப்போ தூங்குறதுக்காக, ஏன்னா இரவு நேரம் ஆயிடுச்சு, பறவையார் வீட்டுக்கு போறார் பெருமான். பாவாய் திறவாய் அப்படின்னாரு. அங்க வந்து பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பறவைநாச்சர் என்ன சொல்றாரு, பாவாய் திறவாய் கொஞ்சம் கதவை திறமா அப்படின்னு சொல்லி சாமி கேட்டார் என்று சொல்லி அப்படி நெறிமன் குழலாரும் அம்மாவும் வந்து ஒன்றும் துயலாது உணர்ந்தயர்வார் உடைய நாதன் பூசனை துன்றும் இப்படி சிவாச்சாரியார் ஒருவர் இந்த நேரத்தில் வந்திருக்கிறாரே என்று சொல்லி கொஞ்சம் பதைப்போட வந்து கதவை திறந்தார் என்று சொல்லி அது பெரிய புராணத்தில் ஏறுவன் கழிக்காம புராணத்தில் வருது. இப்படி பாவாய் அப்படிங்கிறது பெண்களை விழிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து நமக்கு சொல்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி, பெருமானுடைய பெருமை சொல்றார். தோற்றமும் அழிவும் இல்லாததும் அரியதும் பெரியதுமான ஒலி என்று சொல்லி, அதாவது இறைவனுடைய பதிப்பொருளுடைய, அதாவது இது என்ன அப்படின்னா இறைவனுக்கு 2 நிலை, தடத்த நிலை, இன்னொன்று சொரூப நிலை. அந்த சொரூப நிலையை சொல்றாரு. ஆமா, பெருமானுடைய 2 நிலைகள் சொல்றார். ஆதியும் அந்தமும் இல்லா பருப்பு நம்முடைய இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் என்று சொல்லி, அதற்கு தோற்றமோ அழிவோ கிடையாது. நித்திய பொருள், கால எல்லைக்குள்ள அடங்குவதும் அன்று, இத்தனை காலத்துக்கு தான் பெருமான் இருப்பார் அப்படிங்கிறது கிடையாதுங்க. என்னைக்கு இருக்கக்கூடியது பெருமானுடைய திருவருள் ஒன்றுதான், இறைவன் மட்டும்தான். மற்ற கடவுள்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க. அதனால தான் நமக்கு அப்பர் சாமிகள் வந்து 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். அதே மாதிரி 6 கோடி நம்முடைய திருமாலுடைய கணக்கெடுத்தால் எத்தனையோ கோடி சொல்லலாம். அதே மாதிரி இந்திரனை எண்ணவே முடியாது, ஆற்று மணல் எண்ணலாம் கூட இந்திரனை எண்ண முடியாது. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லி அந்த பாட்டில் சொல்லுவார். அப்படி பெருமான் ஒருவன் தான் வந்து எப்பொழுதும் நித்திய பொருளாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி, அதான் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத என்று சொல்லி சொல்றார். இறைவன் எங்கும் நிறைந்த எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டுள்ள நிலையம் இறைவன். பெருமான் எப்படின்னா அண்டம் முழுதுடையார்னு என்ன தெரியுங்களா, வடமொழியில விஸ்வநாதன் பேர் இல்லைங்களா. விஸ்வன்னா என்ன தெரியுங்களா, வியாபகன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. விஸ்வநாதன்கிறதுக்கு என்ன பேர்னா எல்லா பக்கம் வியாபித்து இருக்கக்கூடியவன் பெருமான். சிவபெருமான் ஒருவன் தான் வியாபக கடவுள். சரி, நம்மெல்லாம் எப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வியாபியம்னா அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள், வியாபகம்னா விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். பெருமானுடைய வியாபகம். அப்புறம் அந்த எல்லாம் உலகம் பூரா எப்படி இருக்குன்னா அவனுடைய வியாபகத்தில் இருக்கக்கூடிய வியாபியமா இருக்கு. இதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய வியாபகம் வியாபியம் என்று சொல்லுவாங்க. அருமை அரும் பெரும் சோதி பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணர
இயலாத வாக்குமனங்களுக்கு எட்டாமல் நிற்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி, அதான் அரும்பெரும் சோதி என்று சொல்லி சொல்றார். பசுஞான பாசஞானம்னா நம்மளுடைய அறிவு கொண்டும் அறிந்து கொள்ள முடியாது. அப்புறம் சரி, நூல்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமானா அப்படியே அறிந்து கொள்ள முடியாது. கருவிகரணங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியாது. இறைவனுடைய திருவருளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவனுடைய திருவருள் கொண்டுதான் அறியும். அது அவனருளாலே அவன் தாள் வணங்கி மணிவாசக பெருமான் சொல்றார். அதான் பெரும் கால எல்லையில் இடையெல்லையிலும் அடங்காது, அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டுள்ள ஞான சொரூபம் நம்முடைய பெருமான் என்று சொல்லி சொல்றார். பெருமானுடைய ஜோதியை பற்றி திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அண்ட ஒளியும் அகண்ட ஒளியுடன் பிண்ட ஒளியால் பிதற்றும் பெருமையை உண்ட வேலைக்கு உள்ளொளிக்கு ஒலித்தது கொண்ட குறியை குலைத்தது தானே என்று சொல்லி நம்முடைய பெருமானுடைய அந்த இதை ஞாபகத்தன்மையை சொல்றாரு. திருவெம்பாவின் முதல் பாட்டாக இந்த பாட்டு அண்ணாமலை அருளி செய்யப்பட்டது என்றும், அங்கு இறைவன் ஜோதி மலையாய் நின்றதும் அவன் முடியும் அடியும் காண முடியாது. திருமாலும் இது எல்லாத்துக்கும் தெரியலைங்களா, பெருமான் அப்படியே ஜோதி பிழம்பா அங்க நிற்கிறார். அப்ப திருமாலும் பிரம்மனும் பன்றியும் அன்னமுமாக சென்று தேடி காண முடியாத பெருமான் திருவடியில் இருக்கிற பொழுது பெருமான் திருவடி அங்க அருள் செய்கிறார். லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்று சொல்லி லிங்க புராண குறுந்தொகையில நமக்கு சொல்றார். இப்படி அடியும் முடியும் காண முடியாத அயனும் மாலும் அயர்ந்து நின்றதும் இதனால் இறைவனுடைய சொரூப நிலை வருத்தப்பட்டது என்று சொல்றார். வளருதியோ அப்படின்னா கண் வளர்தல், உறங்குதல், இப்படி நாங்கள் உரத்த குரல் இணைந்து பாடுகின்றோம் என்று சொல்லி, நின் செவிதான் வன் செவியோ என்று சொல்லி அப்படி பாடியும் கூட உனக்கு அது காதில் கேட்கவில்லையா என்று சொல்லி இந்த பெண்கள் எல்லாம் பாடுவது போல சொல்றார். விம்மி விம்மி மெய்மறந்து அப்படின்னா அந்த அளவுக்கு பெருமான் புகழை கேட்டவுடனேயே அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு அன்பு அவ கண்ணிலிருந்து நீர் பெருகி பெருமானை நினைந்து முன்னாடி நின்னா என்று சொல்லி சொல்றாங்க. இது 3 வகையான ஆன்மாக்கள் இதில் சொல்லப்படுது. ஒன்று, பக்குவமுடைய ஒரு பெண் எல்லாத்தையும் போய் எழுப்பி அழைத்து கொண்டு செல்லுவது. இன்னொன்று, என்னதான் சொன்னாலும் காதில் எதுவுமே ஏறாம அவ பாட்டுக்கு படுக்கையில் வீழ்ந்து கிடக்கிறா. இன்னொருத்தி யாரும் போய் எழுப்பல, இவங்க வீதியில பாடிட்டு போகக்கூடியதை கேட்டு அவ பெருமானுடைய திருவருளை உணர்ந்து முன்னாடி நிற்கிறது என்று சொல்லி இப்படி 3 வகையான பெண்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமதாக்கி வைத்தார் நனிப்பள்ளி அடிகளாரே என்று சொல்லி பெருமானுடைய அந்த திருவருளை எப்பொழுது இரவும் பகலும் அந்த அடியார்கள் மெய்யடியார்கள் நினைந்து கொண்டே இருப்பாங்க என்று சொல்லி சொல்றார். ஈசனையறியும் இராப்பகடும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே, தேசுற்றறிந்து செயலற்றிருந்திட ஈசன் வந்தமிட ஈற்றி நின்றானே என்று சொல்லி திருமந்திரத்திலையும் ஈசனையறியும் ராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே என்று சொல்லி பெருமானை அப்படி பக்குவம் உடையவர்கள் இரவும் பகலும் ஏத்துவார்கள் என்று சொல்லி சொல்றார். இப்படி வைகறை பொழுது இறைவனை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த காலம், நம்ம பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு மிகச்சிறந்த காலம்னா அந்த 5 மணிலிருந்து 6 மணி இருக்குது பாருங்க, வைகறை பொழுதுன்னு பேர். அது அந்த காலம் தான் ரொம்ப உகந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இரவும் பகலும் வழிபடுவதற்கு மிக சிறந்த காலம் என்று சொல்லி பரஞ்சோதியை பரவுதலின் வைகரையில் பரவுதலே மிக விழுமியது. பாசம் பற்று அன்பு ஈண்டு பக்தி குறித்து நின்றது பரஞ்சோதிக்கு என்று சொல்லி அந்த பெருமானுடைய இறைவனை பரஞ்சோதி என்று சொல்லி சொல்லுவது. அது நல்ல பக்குவமுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தராய் பணிவார் புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒருகாலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்று சொல்லி அந்த பெரிய புராணத்தில் வரக்கூடிய நிலையில் இருந்த பெண் அந்த கேட்டவுடனே எழுந்து வந்தது என்று சொல்லி சொல்லுவாங்க. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் என்று சொல்லி எப்பொழுதும் கூத்த பெருமானுடைய திருவடியே வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த பத்தராய் பணிவார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனை என்று சொல்லி, அதாவது பகல் காலை மாலை இரவு அப்படி எப்போதும் அப்படிங்கிற எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ அப்படின்னா, அதாவது நீ படுக்கையிலேயே இப்படி உன்னுடைய நிலையை புற வச்சிருக்கிறையே, எப்போ பெருமான் மீது வைப்பது
என்று சொல்லி அந்த பெண்கள் வந்து கேட்குறாங்க. இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எப்போது இறைவனை தொழுதற்கு சிறந்த காலமாக வைகறை பொழுதிலேயே நீ படுக்கைக்கு, அதாவது வைகறை பொழுது தான் பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த காலம், அந்த நேரத்திலே நீ இப்படி படுத்திருக்கிறியே, மற்ற நேரத்தில் எப்படி இருப்ப, மற்ற நேரத்தில் இதை விட மோசமாக இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து பாடுறாங்க, கேட்குறாங்க என்று சொல்லி இப்படி இந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திருப்பாட்டு பாசம் பரஞ்சோதிக்கன்பாய் இல்லைங்களா? அப்போ எல்லாரும் பாசம் பாசம் பரஞ்சோதிக்கன்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாமாரேலோர் எம்பாபாய். வாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையும் அப்படின்னா, அதாவது சொல்றாங்க, தகுதியான அந்த அணிகலன்கள் இணைந்த பெண்ணே, எங்கள் பாவை போன்றவளே, அழகு நிறைந்த பெண்ணே, நாங்கள் சொல்லுவதை வந்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக. நாம் உரையாடும் போது இரவும் பகலும் என்பற்றும் மேலான ஒளிப்பிழம்பாக உள்ள இறைவனிடத்தை என்று கூறுவாய். பேசும்போது நம்ம எல்லாரும் பேசுகிற போது நீ என்ன சொல்ற? பேசும்போது எப்போது இப்போதர் அமளிக்கே நேசமும் வைத்தனையே அப்படின்னா, நாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிற பொழுது நீ என்ன சொல்ற? எப்பொழுதும் அந்த ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவனிடத்தே என்னுடைய அன்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆனால் எப்பொழுது இந்த மலர்கள் நிறைய பரப்பிய படுக்கை நினைத்து பற்று வைத்தனை. பேசிட்டு இருக்கிற பொழுதெல்லாம் நீ நல்லா தான் சொல்ற, பேசுற, எனக்கு உயிரே பூரா அண்டம் முழுவதையாக தான் சொல்றேன். ஆனால் இப்போ அந்த படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறிய, இது என்ன? அதை பேசும்போது எப்போது இப்போதான் அமளிக்கே நேசமும் வைத்தனையே அப்படின்னா என்ன? படுக்கையில் தான் நீ அன்பு வச்சிருக்கிற ஒழிய பேசுற போதுதான் பெருமான்கிட்ட நீ அன்பா இருக்கிற மாதிரி பேசுற, மற்றபடி அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை என்று சொல்லி இது அதாவது ஒரு என்னன்னா என்ன நடக்குது அதை வந்து அப்படியே பாடியிருக்கிறார் மணிவாசக பெருமான். நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினா பரவாயில்லன்னு தான் நினைப்போம். அதுக்குள்ளே வெடிஞ்சு போச்சான்னு பார்ப்போம், நேரத்தை பார்ப்போம். அசோகையா 2 மணிக்கு எந்திரிச்சு வராரு. அவர் இந்த வயசுல தினசரி 2 மணிக்கு எந்திரிச்சு வராராமா. கேட்கறதுக்கே நமக்கு பெரிய இதாக இருக்குது. அது அந்த உரைப்பு இருந்தால் தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது இல்லைங்களா? ஆமாம். அப்படி எப்பொழுது இந்த மலர்கள் நிறைய பரப்பைய படுக்கை எடுத்து பற்று வைத்தனை, இந்த மாதிரி இந்த படுக்கை மீது எப்ப நீ பற்று வைத்தனை? சிசி நேரிலேயர்களே, உங்கள் வாக்கில் வரும் எள்ளி நகையாடும் சொற்கள் இப்பொழுது நீங்கள் கூறியவை சிலவே போதும். விளையாட்டாக கேளியுரை கூறுவதற்கான காலம் இதுவோ? அப்படி நேச வைத்து நேரிழையா நேரிழையே சிசி இவையும் சிலவோ விளையாடி, இப்படியெல்லாம் இந்த மாதிரி விளையாட்டா பேசக்கூடிய நேரமா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விளையாட்டாக கேளியுரை கூறுவதற்கான காலம் இதோ. அதை சொல்றார். அமரர்களின் வழிபாடுகளை கண்டு நாணமடையும் செந்தாமரை மலர்கள் கொண்ட திருவடிகளை, அதாவது தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்வாங்களாம் பெருமான. விண்ணுலகத்தில் சாமி ரொம்ப பூசுவார். அந்த இறைவன் வந்து எப்படின்னா தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டை பூசித்தான் ஏற்றுக்குவாரான். ஆனால் அடியார்களுக்காக நமக்காக பெருமான் இப்படி இறங்கி வந்து நமக்கு அருள் செய்கிறானே, இப்படி படுத்திருக்கலாமா? அதான் சொல்றாரு பாருங்க, அருமையான இடம் இது. அதாவது சொல்றார், ஏசும் இடம் மீதோ இப்படி எல்லாம் பேசுறதுக்கான நேரமா இது. சொல்றார், விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம்னு. தேவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்யறதுக்கு சாமி கூசுவாராம். அப்படிப்பட்ட திருவடி அதை அப்படி கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும். அப்படிப்பட்ட திருவடியை சாமி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன செய்வார் பெருமாள்? அதான் சொல்றார், அப்படி கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். அவர் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேசன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி இந்த நில உலகு எழுந்தருளி வந்த ஞானாசிரியனும் சிவலோக நாயகனும் தில்லையம்பதில் திருச்சிற்றம்பலத்தில் அந்த உள்ள செல்வம் அதிகாரம் உள்ள இறைவன் மாட்டு திருவாத்தி மாலை பெறும் அன்புரிமை உள்ளவர்கள் யாவர். யாம் எத்தகையோம் பெருமானிடத்தில் நாம் எல்லாம் வந்து அந்த திரு ஆத்தி மாலை அப்படிங்கிறது இறைவனுடைய அந்த திருவடியில் சூடப்பட்ட மலர்களை நாம் அறியக்கூடிய அந்த பெருமையுடையவர்கள். அப்படி தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனார் கண்பார் யாம் ஆரையலோர் எம்பாவா என்று சொல்லி இப்படி இறைவன் மாட்டு திரு ஆத்தி மாலையை பெறும் அன்புரிமை உள்ளவர்கள் யாவர். யாம் எத்தகையோம் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்களாம். அதாவது முதலில் துயில் உணர்ந்த பெண்ணுடன் துயில் உணர்த்திய பெண்களும் கூடி சென்று அடுத்துள்ள இல்லத்தின் பெண்ணை துயில் உணர்த்துகின்றனர் என்று சொல்லி
இப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது துயில் உணர்த்துகின்ற பொழுது என்ன செய்யறாங்க, பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே அவங்க ஒரு பெண்ணை எழுப்புற பொழுது கூட இறைவனுடைய பெருமையை சொல்லி எழுப்புறது. இப்படி எல்லாம் நீ இப்படி படுத்திருக்கலாமா, எப்படிப்பட்ட பெருமான், தேவர்கள் எல்லாம் காண முடியாத பெருமான் திருவடி, நமக்காக அந்த திருவடி எளிவந்த பிராணா சாமி நமக்கு அருள் செய்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இப்படி இருக்கலாமா என்று சொல்லி அது எந்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலான்னாலும் கூட அந்த வைகறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமுறை 3ஆம் திருமுறை, கண்ணனும் கடிமகள் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னரில் ஆபடதுரை அரணேன் சொல்றது. உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலரடியலால் உரை செய்யாது என்னான். எப்பவும் உன்னுடைய திருப்படியை தவிர எதையும் நான் உரை செய்ய மாட்டேன். கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அழைப்பரிதாயவனே, இந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கக்கூடிய கண்ணனும் உன்னுடைய திருவடியை அளப்பதற்கு அரிதாய திருவடி அப்படின்னா திருமாலும் காண முடியாத இறைவனுடைய திருவடி என்று சொல்றார். அதான் சொல்ற துஞ்சிரில் காலை மாலைன்னு ஈசனை அறியும் ராப்பகலும் தன்னை பாசத்தில் வைத்து பதிவு செய்வார்கள் என்று சொல்லி அப்படி திருமந்திரமும் சொல்ற. வைகறை பொழுது இறைவனை அப்படி வழிபடுவதற்கு மிகுந்த காலம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமான காலம். நின்றாலும் இருந்தாலும், அதான் நின்றாலும் இருந்தாலும், கிடந்தாலும் நடந்தாலும், மென்றாலும் துயன்றாலும், விழித்தாலும் இமைத்தாலும், மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் பலவாமின. எந்த காலத்திலையும் மறக்கக்கூடாது. எப்பொழுதும் பெருமான் திருவடி நம்ம நெஞ்சில இருந்துட்டே இருக்கும். எப்பொழுதும் பெருமான் திருவடி இருந்துட்டே இருக்கும். தூக்கிய திருவடி நம்ம தலைமையில இருந்துட்டே இருக்கும். அப்பதான் தலையெழுத்து மாறும். இல்லைன்னா அப்புறம் தலையெழுத்து படிச்சு எல்லாம் நடக்கும் இல்லைங்களா. தூக்கிய திருவடி எங்க வச்சுக்கணும், நம்ம குஞ்சித பாதம் தான் நம்ம தலைமையில இருக்கணும். அவன் நமக்கு நடராஜர் அபிஷேகத்தப்பும் சரி, நடராஜர் வழிபாடு செய்யற பொழுதும் சரி, மற்றதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. வேற எந்த அங்கங்களையும் நாம பார்க்கணுங்கிறது இல்லை. அந்த தூக்கிய திரு குஞ்சித்த சேவடியன் தலைமையில் அப்படிங்கிறது தான். அதனால நடராஜர் வழிபாடே நம்ம எப்படி செய்யணும்னா தூக்கிய திருவடி தான் அருள் செய்யக்கூடியது. பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லணும் இல்லைங்களா. இந்த பஞ்ச கிருத்தியங்கள் அருள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த தூக்கிய திருவடி தான். அதனால அதுதான் நமக்கு வேணும். அப்படி பட்ட பெருமான் என்று சொல்லி தந்தருள வந்தருளும் தேசன் அப்படின்னா பாதங்களை தரும் பொருட்டு மானிட சட்டை தாங்கி வருவதாகிய அருள்வாளிக்கும் ஞானாசிரியன் வரும். பெருமான் எப்படி வருவான் நமக்கு? கூத்த பெருமான் அப்படி நடனம் ஆடிட்டுலாம் வரமாட்டார். குருநாதர் மூலமா தான் வருவார். நமக்கு சாமி நமக்கு குருநாதர் மூலமா தான் அருள் செய்வோம். அதுதான் நமக்கு 3 வகையான ஆன்மாக்கள் நமக்கு. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். விஞ்ஞானகல ஆன்மாக்கள் அப்படின்னா ஒருமல ஆன்மாக்கள். அவங்களுக்கு சாமி எப்படி வருவார் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்தே உணர்த்துவார். அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு. அவங்களுக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு, மாயை கிடையாது, கண்மம் கிடையாது. எதுலையும் மயங்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆணவ மலம் இருக்கு, அவ்வளவுதான். அது சீக்கிரமா நீங்கிடும். அப்படி நீங்கியாச்சுன்னா பெருமான் திருவடிக்கு எளிதா போயிடுவாங்க. அவங்களுக்கு பெருமான் அறிவுக்கு அறிவா இருந்து உணர்த்துவார். அவங்க பேர் விஞ்ஞானகலர். விஞ்ஞானம்னா மேலான அறிவுன்னு அர்த்தம். விஞ்ஞானம் சொல்ல முடியல அப்படின்னு என்ன தெரியுங்களா, மேலான அறிவு. அது பெற்றவர்கள் அவங்க. ரெண்டாவது பிரளயாகல ஆன்மாக்கள். பிரளயாகல ஆன்மாக்கள்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆணவம் இருக்கும், அப்புறம் கண்மம் இருக்கு, மாயை கிடையாது. அவங்களுக்கு சாமி எப்படி வருவார்னா மான்மழுவோடு, திருநீலகண்டத்தோடு, நெற்றிக்கண்ணோடு வருவார். அவங்களுக்கு ஒரு கோலந்தாங்கி வருவார் பெருமான். அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல பெருமான் வருவார். நாமெல்லாம் எப்படின்னா சகலர்கள். 3 இருக்கு நமக்கு. ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, மாயை இருக்கு. நமக்கு எப்படி சாமி வருவார்னா மானை காட்டி மானை பிடித்தல் பேர். வேடுவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு விலங்கை பிடிப்பதற்கு இன்னொரு விலங்கை, பழக்கமான விலங்கை வச்சிருப்பாங்க. அந்த விலங்கோட விளையாடுற பொழுது அந்த விலங்கை பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி இறைவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எப்படி வேடுவர்கள் மானை காட்டி மானை பிடிப்பதோ அது மாதிரி நம்மளை போன்ற உருவத்தோடு ஒரு குருநாதரை கொண்டு நமக்கு இந்த மண்ணுலகத்தில் வச்சு அதற்கு பிறகு நம்மளை ஆட்கொள்றார். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. 3 வகையான ஆன்மாக்கள்ல நாமெல்லாம் இருக்கக்கூடியது மும்மல ஆன்மாக்கள், சகலர்கள் என்று சொல்லுவது. அப்படி பெருமான் எப்படி வருவார்னா மானுட சட்டை தாங்கி ஒரு ஞானாசிரியனாக குருநாதராகத்தான் சாமி நமக்கு வருவார். அதான் வந்தபின் திருவடிகளை தருதல் மற்றொரு அருளிப்பாடு, அதில் அருள என்று சொல்றார். வான்பழித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னார் மணிவாசக பெருமான். அந்த குயில் பத்துல சொல்றார், தேன்பலை சோலை குயிலேங்கிற பாட்டுல சொல்றார், வான் பழித்து மண் புகுந்து. எதுக்காக மண் புகுந்தான்? மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னா. சிறுத்தொண்ட நாயனார் பணத்துல பெருமான் சொல்றாருங்க, எதுக்கு சாமி திருமலையிலிருந்து இங்க வந்தார் அப்படின்னா
இங்க வந்து அவருக்கு வந்து பிள்ளைக்கறி கேட்கறதுக்காகவெல்லாம் வரல, அன்பு நுகர்ந்து அருளுதற்கு அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். சிறு தொண்ட நாயனருடைய வீட்டுக்கு செங்காட்டங்குடிக்கு கைலாயத்திலிருந்து சாமி வந்தார் அப்படின்னா அன்பு நுகர்ந்து அருளுதல், சிறு தொண்டருடைய அன்பை நுகர்வதற்கு, அப்புறம் அவருக்கு அருள் செய்வதற்கு. பிள்ளைக்கறி கேட்கறதுக்காக அங்கிருந்து வருவார், அது சரிதம் வேற. ஆனா உண்மை என்னன்னா எதுக்காக வந்தார் அப்படின்னா அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இல்லைங்களா. எதுக்காக சாமி வரணும்? அன்பு நுகர்ந்து அருளுதற்கு என்று சொல்லி அப்படி பைரவ வேடம் தாங்கி வர்றார். பெருமான் நம்மளை ஆட்கொள்வதற்காக அங்கிருந்து இங்க வர்றாருங்க, இந்த மண்ணுலகத்துக்கு வர்றாரு. தேசன் ஒளிமயமானவன், தேசன்னா தேசிகன் சொல்லணும் இல்லையா, குருநாதருக்கு பேர் தேசிகன். தேசிகன்னா ஒளிமயமானவன் அர்த்தங்க. உருவாக மானுடச்சட்டை தாங்கி வருவன் தேசன் ஒளிமயமானவன் என கொண்டு சொரூப நிலை வலுத்தியவர். சிவலோகன ஞானாசிரியனாக வந்து என்று சொல்லி நீ ஐம்புல வேடரின் அயர்ந்து மயங்குதற்குரிய அல்லன், நீ வந்து இந்த உலக மயக்கத்தில் இருக்கக்கூடியவன் அல்ல, நீ மன்னன் மைந்தன் என்று உணர்த்தி பக்குவ உயிரை மங்களமாக வீட்டுலகத்துக்கு செலுத்துவோன், அதான் அவனுக்கு பேரு சிவலோகன் என்று சொல்லி சொல்றாரு. மணிவாசக பெருமானுக்கு பெருமான் அப்படிதான் வந்தார் இல்லைங்களா. மானுட சட்டை தாங்கி திருப்பெருந்துறையில ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லும். இதான் 8ஆம் சூத்திரம். 8ஆம் சூத்திரம் நமக்கு என்ன சொல்லுது? சிவஞான போதத்துல இறைவனே குருநாதராக வந்து நம்மை ஆட்கொண்டார்னு சொல்லுது. அது நிகழ்ந்தது யாருக்கு அப்படின்னா மணிவாசக பெருமானு. எங்க நிகழ்ந்தது? திருப்பெருந்துறையில். அவரு குருத மரத்தடியில மாணவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். இவர் குதிரை வாங்க போனவர் அப்படியே பார்த்தாரு, ஒரு பிரணவ ஒளி மட்டும் கேட்டுட்டு இருந்தது. ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ ஒளி மட்டும் கேட்டு இருந்தது. மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவரும் போனாரு. இவரும் அப்படி போன உடனேயே மணிவாசக பெருமானுக்கு இருந்த பரிபக்குவத்தை பார்த்துட்டு பெருமான் வாதபூரா வா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரே பாடுறார், கண்ணப்பரப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டெழி வண்ணப் பணித்து என்னை வா என்ற வான் கருணைனர். வாதபூரா வா அப்படின்னு சொன்னாராம். போய் உட்கார்ந்தாராம். உட்கார்ந்தோன்ன அவரே எதிர்பார்க்கல, கேட்கவும் இல்லை. உபதேசம் மந்திர உபதேசம் பண்ணாராம். சிவாய நமன் ஆனேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அப்புறம் என்ன பண்ணாராம்? இணையார் திருவடியன் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் இதெல்லாம் அகச்சான். மணிவாசக பெருமானுக்கு சாமி உபதேசம் பண்ணியிருக்கிறார், திருவடியை தூக்கி தலைமையில வச்சிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த வேலையெல்லாம் தெரியல, எதுக்காக வந்தான்னு அவருக்கு அதுக்கு பின்னாடி தெரியல. கோயில் கட்டுறதுக்கு தான் வந்தங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், இந்த குதிரை வாங்குறதுக்கு தான் வந்தங்கிறதெல்லாம் தெரியாது. அப்புறம் அங்கேயே இருந்தார், கோயில் கட்டியது. அதே சொல்லார் பாருங்க, இணையார் திருவடியன் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னாரு. அப்போ வந்த வேலையே முடிஞ்சது. அவருக்கு இப்போ குருநாதர் ஆட்கொண்டது அப்படிதான் ஆட்கொண்டார். அப்படி பெருமான் எப்படி வந்து நம்மளை ஆட்கொள்வான் அப்படின்னா மானுட சட்டை தாங்கி வந்து தான் நமக்கு ஆட்கொள்ளும். அதான் சொல்றாரு, தில்லை சிற்றம்பலத்து ஈசனார்க்கு அப்படின்னார். தில்லைப்பதியில் உள்ள கோயிலில் சிற்றம்பலம் என்னும் ஆடரங்கள் எழுந்தருளியுள்ளவன், அதனால தில்லை சிற்றம்பலத்து ஈசனார் என்று சொல்லி சிவலோகன் என்று சொல்லி சொல்றார். அன்பார் யாம் யார் என்று சொல்லி, அன்பு ஆர் என்பதை அது அன்புரிமையுள்ள பக்தி. இறைவன் நின்மாலயமாகிய திரு ஆத்திமாலையை பெற்றுக்கொள்ளும் அன்புரிமையுள்ள பக்தி யார் மாற்றுள்ளது? அதாவது பெருமானுக்கு படைத்த அந்த மலர்கள் யாருக்கு உரியது அப்படின்னா அடியாரா இருக்கக்கூடிய சண்டீஸ்வர நாயனாருக்கு தான் உரியது. இப்ப யாரு பக்தி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெருமானுடைய நின்மாலயம் போகணுமா. பெருமானுக்கு செய்யக்கூடிய நின்மாலயம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா அடியார்களுக்கு போய் சேரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த சண்டீஸ்வரருக்கு அதை கொடுக்குறோம். சண்டீஸ்வரர் பெருமான் மேல அன்பு வைத்தவர். அப்பாங்கிற உறவை கூட தூக்கி எறிஞ்சவர் இல்லையா. அப்பாங்கிறதெல்லாம் அப்புறம் சிவபூசைக்கு இடையூறு செய்ததுனால அப்பான்னு தெரிஞ்சே அவர் காலத்தை அடிச்சார். அப்ப பெருமான் மேல அன்பு இருக்கிறதுனாலதான் அதனால அதான் வந்து ஆத்திமாலை வாங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவாத்திமாலை பெற்றுக்கொள்ளும் அன்புரிமை அடியார்களுக்கு மட்டுமே உண்டு. அதை பெறக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம். நம்ம வந்து இப்படி வழிபாடு வராமல் இருக்கலாமா என்று சொல்லி சொல்றாங்க. சண்டீச நின்மாலயம் ஆன்மார்த்த சிவபூஜை செய்வோருக்கே புரியுது. சண்டீஸ்வர நாயனாருக்கு அந்த நின்மாலயம் வந்து ஆன்மார்த்த சிவபூஜை செய்யக்கூடியவர்களுக்கே உரியது என்று சொல்லி மரபு நினைக என்று சொல்லி சொல்றார். இப்படி அடுத்த திருப்பாட்டு அதை பெண்கள் அதே மாதிரிதான் சொல்றாங்க. எல்லாரும் பாரு. முத்தன்னவன் நகையாய் முன் வந்து எதிரில் எழுந்தன் அத்தன்னானந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ
எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோலம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய். இந்த பெண்கள் சொல்றாங்க, முத்துக்களை போன்ற வெண்பற்களுள்ள பெண்ணே. அந்த பெண்கள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை கேட்குறாங்க, முத்துக்களை போன்ற அந்த வெண்பற்கள் உள்ள பெண்ணே, எங்கள் பாவை போன்றவளை முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரிலேந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி அப்படின்னு நாங்கள் கூறுவனட்டை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக. முன்னாட்களில் நேற்று சொல்லியிருக்கிற அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறான்னா, முன் எழுந்து எதிர்வந்து என் தந்தை இன்ப வடிவனன் அழிவற்ற இறைவன் என்று வாயூர் இணைக்க பாராட்டி பேசுவாய். நேற்று தான் நீ சொன்ன என்னுடைய தந்தை சிவபெருமான் என்று சொல்லியும், அப்புறம் வந்து அழிவற்ற இறைவன் இன்ப வடிவானவன் என்று இப்படி வாயூர் இணைக்க பாராட்டி பேசுவாய். இப்பொழுது எழுந்து வந்து உன் படுக்கை அறையில் வாயிலை கூட திறப்பாயில்லை. நேற்று தான் நீ அப்படி பேசின. பெருமான் எனக்கு அப்ப இன்ப வடிவானவன், அவன் தான் எல்லாம், என்னுடைய உயிர் மூச்சனெல்லாம் சொன்னேன். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எழுந்திரிச்சு கூட உன்னால வர முடியலையே, அப்படி நீ வந்து படுக்கை மேலே இவ்வளவு இருக்கலாமா என்று சொல்லி, அதாவது வந்து உன்னுடைய வாயிலை கூட திறப்பா இல்லை. வீட்டுக்கு முன்னாடி நின்று இந்த பெண்கள் எல்லாம் அப்படி பாடிட்டு இருக்கிறாங்க. சிவனடியார் இலக்கணங்கள் 10 10 அப்படின்னா அடியார்களுக்கான 10 இலக்கணங்கள் சொல்றாரு என்னன்னு. அப்படி 10 இலக்கணங்களை உடைய நிரம்பியவர்களே, அவனுக்கு பழமையான அடியார்களே என் தோழியர் ஆவீர் என்று சொல்லி 10 அடியீர் 10 ஈசன் பல அடியீர் பாங்குடையர். அடியார்கள் பழமையான அடியார்கள் தான் பெருமானுக்கு வந்து அடியார்களே என் தோழியர் ஆவீர். பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய இந்த பழமையான அடியார்கள் என்னுடைய தோழியராக இருக்கிறீங்க. புதிய தொண்டுடைய எம் குற்றத்தை நீக்கி அடிமை கொண்டால் அது தீங்காகுமோ என்று சொல்லி அவ என்ன சொல்றாருன்னா, புத்தடியும் நாங்கள் புது அடியார், நீங்கள்லாம் ரொம்ப பழமையான அடியார்கள், உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, ஏதோ குற்றங்கள் எல்லாம் இருந்தா அதை கொஞ்சம் நீக்கி ஆட்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி கேட்குறாங்க. அப்படி புதிய தொண்டுடைய குற்றத்தை நீக்கி அடிமை கொண்டால் அது தீங்காகுமோ, நின் அன்புடைமை ஏமாற்று வேலையோ, அதனை யாமெல்லாம் அறியோம் என்று சொல்லி நம் சிவபெருமானை தூய உள்ளமுடைய உடையார் புகழ்ந்து பாடாமல் இருப்பரோ, உன்னை துயில் உணர்த்த வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டுவன என்று சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ அப்படின்னா, அன்புடைமை ஏமாற்று வேலையோ, அதனை வந்து யாமெல்லாம் அறியோமோ, நம் பெருமானை தூய உள்ளமுடையார் புகழ்ந்து பாடாமல் இருப்பரோ. பெருமானை வந்து சித்தம் அழகியார்னா தூய்மையான உள்ளத்தை உடையவர்கள் அர்த்தங்க. அப்படின்னா அந்த உள்ளத்துல மல மாசுக்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த சித்தம் அழகியாருங்கிறது யாரை சொல்லலாம், பெருமானை வழிபாடு செய்து செய்து பக்குவமுடைய பெண்கள் தான் சித்தம் அழகியார் அப்படிங்கிறது. அவங்க நம்ம பெருமானை பாடாமல் இருப்பாங்களோ, அப்படி சித்தம் அழகா இருக்கக்கூடியவங்க பாடாது இருக்க மாட்டாங்க. ஒரு திருக்கூட்டத்துக்கு பேரே சித்தம் அழகியார் வழிபாட்டு திருக்கூட்டம். ஈரோட்டில் மீனாட்சி அம்மா இருந்த பொழுது மீனாட்சி அம்மா ஆரம்பித்த திருக்கூட்டத்துக்கு பேர் சித்தம் அழகியார் வழிபாட்டு திருக்கூட்டம். இதில் மகிமலீஸ்வரர் கோயிலில் அவங்க வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த திருக்கூட்டத்துக்கு பேரே சித்தம் அழகியார். அடியானெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போயிருக்கிற 20-25 வருஷம் முன்னாடி அம்மா வந்து மீனாட்சி அம்மா இப்போ திருவடி அடைஞ்சிட்டாங்க. போன வருஷம் அவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு வீடு வீடாக போய் பெரிய புராணம் சொல்கிறது, திருவாசக முற்றோதல் செய்கிறது, விளக்கு உரை சொல்கிறது ஆசிரியர். அவங்க அப்படி தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க மீனாட்சி அம்மா. யாரும் சப்போர்ட் இல்லைனாலுமே எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா பெண்களையும் திரட்டி ஒரு திருக்கூட்டமாக வச்சு மகிமாலீஸ்வரர் கோயிலில் பல தொண்டுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. தங்கவேல் ஐயா கிட்ட தீக்க வாங்கினீங்க. இவங்கெல்லாம் எங்கள் குருநாதர் ஐயா, அவங்கெல்லாம் ஒரே ஒரு சாரை மாணாக்கர்கள். குருநாதர் மூலமாக நான் அப்போ சின்ன வயசுலேயே நான் போயிருக்கேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அவங்க எல்லாம் அதான் அவங்க திருக்கூட்டம் தான் சித்தம் அழகியார் திருக்கூட்டம் என்று சொல்லி, அப்படி சித்தம் அழகியார் சிவபெருமானை தூயமுள்ளுடையார் உள்ளமுடையார் புகழ்ந்து பாடாமல் இருப்பரோ, உன்னை துயில் உணர்த்த வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேணும் என்று சொல்லி, உன்னை துயில் உணர்த்த வந்த எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அப்படி அந்த பெண்ணை வந்து எல்லாரும் முத்தன்ன வெண்ணகையாய் என்று சொல்லி அந்த துயில் உணர்த்த பெறும் பெண் மார்கழி திங்கள் திருவம்பகை உற்சவ நாட்கள் எல்லாவற்றிலும் குழுவைச் சேர்ந்த பெண்கள் அனைவருக்கும் முன்பு துயில் உணர்ந்து பல்துளைக்கு முகம் கை கால் எல்லாம் தூய்மை செய்து அப்படி திருநீர் பூசிய பின் வீதியில் தன் இல்லம் நோக்கி வரும் தோழியர் குருமுன் சென்று கொள்வாள். இப்போ வந்து அவ வந்து அப்படி இல்லாம இருக்கிறாளே என்று சொல்லி பாடுறாங்க. முத்து சிப்பியில் இருக்கக்கூடிய முத்து என்று சொல்லி அந்த அவங்களுடைய சிரிப்புக்கு அந்த பல்லுக்கு ஓமை சொல்றாங்க.
இன்பமாகிய போதார் அமளிக்கு நேசமற்றவளாய் துணிந்து நிற்பதும் என்று சொல்றார். இப்படி திருமணமாகி புகுந்த இல்லங்களை சிவநெறியால் சிறப்புறச் செய்வர். திருவம்பா விழாவில் நீராடும் இளம்பெண்கள் பின் திருமணமாகி, அதாவது திருமணமாகாத பெண்கள் பாடுவது போலத்தான் இந்த பதிகம் அமைய பெற்றிருக்கு இல்லைங்களா. பிறகு திருமணமானதுக்கு பிறகு அந்த சென்று புகுந்த இல்லங்களை சிவநெறியால் சிறப்புறச் செய்வர். மேலும் முத்துக்கள் போலன்றி தாங்கள் பிறந்த குடும்பங்களுக்கு பெருமை சேர்ப்பர். முத்து பிறக்கிறது எங்க கடல்ல தான் பிறக்குது. அதனால கடலுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அது யாருக்கு, வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு தான் அது பயன்படுது. அது மாதிரி ஒரு பெண் பிறந்த வீட்டை விட எங்கே போய் சிறப்பெல்லாம் செய்கிறா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான். அதான் இந்த சிப்பிக்கு முத்துக்கும் ஓமை சொல்கிறது காரணம். முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த முத்துக்கு ஏன் ஓமை சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்ணுடைய சிறப்பு என்னென்னா புகுந்த வீட்டில் போய் அவங்க செய்யக்கூடிய தொண்டு தான் இல்லைங்களா. மங்கையர்க்கரசர் அப்படி தான் செஞ்சாங்க. பிறந்தது சோழ மன்னர் மணிமுடி சோழனுடைய மகளாக இருந்தாலும் பாண்டியர்களுக்கு வந்த துன்பத்தை நீக்கிய பெருமை அம்மாவுக்கு இல்லைங்களா. அம்மா மட்டும் நின்றசீர் நெடுமாறனாருக்கு மனைவியா போகலைன்னா அவர் சைவ நெறிக்கு வருவது கொஞ்சம் கேள்விக்குரியாக தான் இருக்கும். சைவ நெறிக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள் ஒருவராக நிறுத்திய பெருமை யாருக்கு உண்டுன்னா மங்கையர்க்கரசியார். அதான் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுக்கு அம்மா செஞ்ச ஒரு பெரிய அப்படி முன்வந்து முன் எழுந்து எதிர்வந்து என்று சொல்லி சில உயிரின் தந்தையாக சிவபெருமான் உயிர்களை மலபந்தங்களில் நின்று விடுவித்து வீடு பேறு தருபவன் சிவபெருமான் உயிர். அப்படி அவன் தொடர்பு முக்தியிலும் நிலைத்திருக்கும் தன்மையது என்று சொல்லி பெருமானை அத்தன் என்று, அத்தன்னா அப்பாங்க இல்லைங்களா. அப்பா என்ன செய்வார், தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த நேரத்திலையும் திருமணம் ஆகிற வரைக்கும் சரி, திருமணம் ஆனதுக்கு பிறகும் சரி, நம்முடைய பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அது மாதிரி அத்தன் ஆனந்தன் என்று சொல்லி அது அப்பாவுடைய கடமை இல்லைங்களா. அதான் அத்தன் ஆனந்தன் என்று சொல்லி சொல்றாங்க. ஆரூர் அத்தா ஐயாற்றமுதை திருமுறையிலே வருது. ஆரூர் அத்தா அப்படின்னு சொல்லி நமக்கு 7ஆம் திருமுறையில் நம்முடைய நம்பிகள் பாடுறார். ஆரூர் அத்தா ஐயாற்றமுதை அலப்பூர் அம்மானே, காரூர் பொழில்கள் புடைசூல் புறவில் கருகா ஊரானே, பேரூரைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே, பாரூர் வரவும் பரவப்படுவாய் பாசூர் அம்மானே என்று சொல்லி ஊர் தொகையில அந்த அத்தன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனந்தன், தன்னை சார்ந்த உயிர்களுக்கு முடிவில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் பெருமான். நமக்கு முடிவில்லாத ஆனந்தன் அப்படின்னா நம்ம உலகில் இன்பத்தில் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் இல்லைங்களா. முடிவில்லாத ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியவனான சிவபெருமான், அதான் அவனுக்கு பேர் ஆனந்தன் என்று சொல்லி. வரம்பில் இன்பம் உடைமை என்று சொல்றார். அமுதன்னா அழிவற்றவன் என்று சொல்லி பொருள். தித்திக்க பேசுவாய் என்று சொல்லி, வாயூரி மதுர மொழிகளால் பாராட்டி பேசுவாய் என்று சொல்லி சொல்றார். இறைவனுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் நிறைய திருமுறைகளும் நமக்கு சொல்றார். பத்துடையீர் ஈசன் பல அடியர் அப்படின்னார். அப்படின்னு சிவபெருமான் அடியோர் இலக்கணம் 10 நிரம்பியவர்களே, அவனுக்கு தொன்மையான தொண்டர்களே என் தோழியர் என்று சொல்லி அந்த பெருமானுடைய அடியார்களை சொல்ல. பல அடியர் எனது தந்தைய பல அடியார் அப்படின்னா பாரம்பரியமா பெருமானைய வழிபாடு செய்து வரக்கூடியவன். ஏர்கோன் கழிக்காமனார அந்த வயிற்று வலி நீங்கணும்னா சுந்தரர் தான் அதை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார் இல்லைங்களா. கனவுல போய் சொல்றார், நம்பி ஆரூரன் தான் அந்த நோய் தீரும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தந்தை கூட்டம் எல்லாம் எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா எல்லாரும் பெருமானே கதியனை வழிபாடு செய்து கொண்டிருந்த எங்களுக்கு வம்பன ஆண்டு கொண்ட ஒருவன் தான் தேர்கொண்டனா அந்த சோலை நோயோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உரைப்பா இருந்தார். எங்க அப்பா, எங்க தாத்தா எல்லாரும் வழிபாடு செய்த பாரம்பரியம் நாங்க. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த சோலை நோயை இன்னொருத்தன் தான் தீர்க்கணும். அது சுந்தரர் மேல அவருக்கு ஒரு கோபம் இருந்தது. ஏன்னா மனைவியின் இடத்துல தூது செல்ல அனுப்பியது, இறந்து கொண்டு கொடுத்தது, இப்படி எல்லாம் பெருமான ஏவல் செய்யலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு இது. சாமி விரும்பி தான் செஞ்சாரு சுந்தரர் மேல இருக்கக்கூடிய அன்புல. ஆனா அது அவருக்கு ஏயர்கோனா இருக்கு, மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்து, இப்படி எல்லாம் செய்யலாமா, மனைவியினுடைய வீட்டுக்கு தூது அனுப்பலாமா, இறைவனை எவ்வளவு பெரிய பெருமான், பிரபஞ்சத்துக்கே தலைவர், நம்மெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரிய அவரை போய் இப்படி செய்யலாமா. அதனால அவர் மேல கொஞ்சம் கோபமா இருந்தார். அதனால வம்பன ஆண்டு கொண்ட ஒருவன் தீர்ப்பதா அப்படின்னு சொல்லி அவரு அதான் அந்த எதுக்காக சொல்ற பல அடியார் அப்படிங்கிறது. அதான் தந்தை என் கூட்டமெல்லாம் தம்பிரா நீரே எனக் கொண்டு மலைவடியாருக்கு வழிவழியாளாய் வரும் தொன்மையான சிவனடியார்கள் என்று சொல்லி, அதான் ஆயும் பழைய அடியாரோடு
என்னை சேர்ப்பித்து என்று சொல்லி கந்தர் கழிவென்பாவிலையும் நம்முடைய குமரகுருபர் சொல்லுவாருங்க. இப்படி பல அடியர் என்று சொல்லி சொல்ற பாங்குடையர் நீங்கள் என் தோழியராதலின் புத்தடியனாகிய யான் திருவம்பா விற்சவனால் வைகரையிலும் உறங்கிக் கொண்டிருத்தலையும் துயில் உணர்த்தி என்னை வழிபாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய பாங்குடையவர்களே என்று சொல்லி சொன்னார். புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னா உங்களை போன்று வழி ஆளாகாமல் புதியவர்களாக சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர்களாதல் எங்களிடம் குறைபாடுகள் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் தீர்த்து ஆட்கொள்ளணும் என்று சொல்லி புண்மை தீர்த்து, புண்மைனா சில குற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் தீர்த்து ஆட்கொள்ளணும் என்று சொல்லி பொல்லாதோ அவ்வாறு திருத்தி ஆட்கொள்ளுதல் தீமையாகுமோ என்று சொல்லி கேட்கிறார். நீர் அன்புடைமை எத்தோ என்று சொல்லி நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ அப்படின்னா, சித்தம்னா தூயவர்கள் நம் சிவபெருமானை துதித்து பாடுவார்கள் அல்லரோ. பக்தி முதிர்வால் வரும் அன்புரிமை குறித்து சிவன் மங்களம் செய்பவன். சித்தம் அழகியார்னா அதை நெஞ்சுக்கு அழகு தூய்மை உடைமை, தூய நெஞ்சினர். சித்தம் அழகிறவர் அப்படின்னா தூய்மையான நெஞ்சை உடையவர்கள் அப்படின்னா பெருமானுடைய ஒரு திருவருள் தவிர வேறு ஏதோ அவங்களுக்கு இருக்கார். நெஞ்சம் துயராகி சிவபக்தியில் திளைப்போர் உரிய காலத்தில் சிவபெருமான் புகழை பாடுவர் என்றவாறு. அப்படி 3 ஆண்டுகளில் நீர் அவ்வாறு வாயோரி தித்திக்க பேசும் மெய்யன்பை நாங்கள் அனைவரும் அறிவோம். போன வருஷம் கூட நீ எங்களோட எல்லாம் முழுமையா இருந்து வழிபாடு செஞ்ச, இப்ப ஏன் இப்படி இருக்கிற என்று சொல்லி சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அப்படி சித்தம் தெளிவா இருக்கக்கூடியவங்க பாடாமல் இருப்பாங்களா பெருமான என்று சொல்லி இதுல சொல்றார். அப்படி ஏனைய மெய்யடியார்களுக்கும் பொருந்துவது. அவர்கள் சீவன் முக்தர் கூட்டம் கிட்டாதாயினும் தம்மையொத்த ஏனைய அடியார்கள் கூட்டத்தில் கலந்திருந்து வேடத்தையும் திரு கோயில்களையும் சிவபெருமானாகவே நினைந்து வழிபட வேண்டும். இது ஆசிரியர் சொல்றார். அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஜீவன் முக்த அடியார்களே கிடைப்பாங்கனால சொல்ல முடியாது. நமக்கு எந்த அடியார்கள் கூட இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு வழிபாடு செய்து நம்ம பெருமான் புகழ பாடணும் என்று சொல்லி எமக்கு இத்தனையும் வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களிடம் இருப்பதாக நீ குறிப்பிட்ட 10 உடைமை ஈசன் பல அடிமை முதல்ல எங்கள் மாட்டு இல்லை, அவை அனைத்தும் எங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி என்னென்ன இல்லைன்னு சொல்றாங்க. 10 உடைமை இல்லை, ஈசன் பல அடிமை எதுவுமே இல்லை, ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு நீங்க வேணும் என்று சொல்லி வர்றாங்க. அடுத்து 4வது திருப்பாட்டு. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வரவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே மின்னுக்கொரு மருந்தை வேத விடு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருக யாமாட்டம் நீயே எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோன் அப்படின்னா ஒளி பொருந்திய முத்துக்களை போன்ற பற்களுள்ள பெண்ணே எங்கள் பாவை போன்றவளே இன்னும் புலர்ந்தின்றோ இன்னும் வெடியலையா என்று சொல்லி நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக. வண்ண கிளிமொழியார் எல்லாம் அப்படின்னு வந்தவன் என்ன சொல்றான்னா ஒன்னி திலநகையா இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அப்படி ஒளி பொருந்திய அந்த பற்களுள்ள பெண்ணை எங்கள் பாவை போன்றவளே நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக, இன்னும் விடியவில்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அழகிய கிளியின் மொழி போன்ற சொற்குழல் பெண்கள் அனைவரும் இங்கு வந்து விட்டனரோ அப்படின்னா அவ கேட்கிற படுத்துட்டு இருக்கிறவ கேட்கிற வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் யாராவது வரலைன்னா அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா, அதனால எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. இப்ப இவ சொல்றா எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோ, நீ எண்ணி பார்த்துக்கோ, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு நீ எண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இவ அப்படி வந்துள்ளவரை எண்ணி கணக்கிட்டு உள்ள வண்ணம் தெரிவிப்போம். அப்படி கணக்கிட்டு தெரிவிக்கும் அத்துணை நேரமும் நின் விலைகளை மூடி துயில் கொண்டு இறைவன் புகழ்களை பாடுதற்குரிய காலத்தை வீணாக கழிக்காமல் எண்ணி கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும். அது வரைக்கும் நீ கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது, கண்ணை மூடிட்டு வீணா நீ காலத்தை கழிக்காம என்ன செய்யணும், விண்ணுக்கு ஒரு மருந்தை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை, வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ள. அது வரைக்கும் நீ சும்மா படுத்துட்டு இருக்க வேண்டாம்,
என்ன செய்யணும்? தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான, வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்யணுமா? நீ அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடி நீ இருக்காம இப்படி வீணா காலத்தை கழித்துட்டு இருக்கிறையே என்று சொல்லி அந்த காலத்தை வீணாக கழிக்காமல் மேலுலக வாசிகளுக்கு ஒப்பற்ற அமிழ்தமாக உள்ளவனும் ஆகமங்களின் சிறந்த பொருளாக உள்ளவனும் காண்பார் விழிகளுக்கு இனிய காட்சி நல்வனுமாகிய சிவனை புகழ்ந்து பாடி நெஞ்சம் அசைவின்றி நிற்க, அதை கண்ணை துயின்ற விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள முன்னுக்கு நின்றுருக என்று சொல்லி அப்படி உள்ளே நெகிழ்ந்து கசிந்து உருகுவதில் ஈடுபட்டுள்ள நாங்கள் வந்துள்ளாரை எண்ணி கணக்கிட்டு கூறுவதற்கு உள்ளோம். நாங்கள் அதெல்லாம் எண்ணி சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. என்ன செய்யணும்? நீயே எண்ணி குறையில் துயிலேலோர் அப்படின்னு சொல்லி நீயே எழுந்து எண்ணி கணக்கிட்டு குறையுமாயின் மீண்டும் உறங்குவாயாக. எல்லாரும் வரலைன்னா நீ மறுபடியும் போய் படுத்துவங்க அப்படின்னு சொல்லி வந்த பெண்கள் அந்த பெண்கிட்ட சொல்றாங்க. 4வது திருப்பாட்டு இது ஒரு வகுப்புக்கு 2 பாட்டு தான் சொல்ல முடியும். வேகமாக போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ பாடசாலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 பேர் திட்ட ஒரு வகுப்புக்கு, அங்கே ஒரு வகுப்பு 1 மணி நேரம் தான், ஒரு வகுப்புக்கு 2 பாட்டு. இப்போ அரியனுக்கு 11வது பாட்டு 12வது பாட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 பாட்டு தான் சொல்ல முடியும். அவங்க கண்ணுக்கு இனியானை அப்படின்னா, அதாவது நம்பிகள் தில்லை தரிசனத்தில் பெருமானுடைய திருவருளை அப்படி அது பார்த்த அந்த கண்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அப்படின்னா பெருமானுடைய அந்த அழகு இல்லைங்களா? அந்த பெருமான் இது அன்புடையவர்கள் இறைவனை பார்த்தாங்கன்னா அதிலிருந்து வெளியில வர முடியாது. கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நுக்கு நின்றவர்கள் யாமாட்டோம் நீயே என்று சொல்லி இந்த கண்ணுக்கு இனியானை அப்படி பெருமானை பார்த்தா 2 கண் பத்தாது. சுந்தரரை பார்க்கறதுக்கே என்ன இல்லாத கண்ணு வேணும்னு சொன்னாங்க இல்லையா கருத்தார்கொண்ட புராணத்தில்? அது மாதிரி பெருமானை பார்க்கறதுக்கும் அப்படித்தான். அதான் அந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளங்கிறது அங்கதான் வருது. அப்படி இறைவனுடைய அந்த ஒரு கண்ணுக்கு இனிமையான காட்சி. நீயே எண்ணெய் குறையில் துயில் என்று சொல்லி இது அவன் திருமேனை தாங்கி இருக்கக்கூடிய நிலையை சொல்றதுனால தடத்த நிலை பெற்றாம் என்று சொல்லி திருமேனை அவர் பேரலின் உருவமாகி உமையம்மையாதலின் சக்தி வியந்தது. சக்தியை வியந்து ஏன் சொல்றேன்னா இறைவனுடைய திருமேனையை பாடியிருக்கிறார் இதில் இல்லைங்களா? அதாவது கண்ணுக்கு இனியானை அப்படின்னா இறைவனுடைய திருமேனை அப்படிங்கிறது என்னன்னா உமையம்மையனுடைய திருவருள் தான். இந்த அருளே திருமேனியாக கொள்ளுவது தான் பெருமானுக்கு. எந்த திருமேனி வேணாலும் எடுத்துக்குவான், எப்போ வேணாலும் எந்த திருமேனி வேணாலும். அது எதிலிருந்து எடுக்கிறாருன்னா தன்னுடைய அருள் சக்தியிலிருந்து எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இதில் அடுத்த திருப்பாட்டு மாலரியானான் முகனும் காணாமலையினை நாம் கோளறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோடமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடேனும் உணராயுணராயான் ஏல குலலி பரிசேலோர் எம்பாவாய். என்னுடைய பாவை போன்ற எங்கள் பாவை போன்ற பெண்ணே நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா பெருமாள் எப்படிப்பட்டவன்னா மாலரியா நான்முகனும் காணா மலையனை அப்படின்னு. மாலரிய திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமாள். திருமால் எவ்வளவு பெரியவர், நான்முகன் எவ்வளவு பெரியவன். அவர் 2 பேரும் அறிய முடியாத பெருமான். திருமாலாலும் அறியப்படையாத திருவடிகளையும் நான்முகனாலும் காணப்படாத முடியினையும் கொண்டு மலைவடிவான் என்ற இறைவனை நாம் உணர்வோம் என்று இவ்வாறு உள்ளனவாகி சில பொய்களையே இல்லை நம்ம அப்படிப்பட்ட பெருமானை நம்ம உணர முடியுமா அப்படின்னா இதெல்லாம் ஒரு சில பொய்களை சுரக்கும் பாலையும் தேனையும் ஒத்து இனிமையாக பேசும் வாயினையுடைய கள்ளி. அந்த பெண் அப்படி சொல்றாங்க, கள்ளி வாயில் கடையை திறப்பாயாக. நீ இன்னும் திறக்காம இருக்கிற. நம்ம யாரை வணங்க போறோம்? திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமானுடைய அந்த மலைவடிவாய் என்ற இறைவனை நாம் உணர்வோம் என்று இவ்வாறு சில பொய்களையே சுரக்கும் பாலையும் தேனையும் ஒத்து இனிமையாக பேசக்கூடிய வாயுடைய பெண்ணே என்று சொல்லி வாயில் கடையை திறப்பாயாக என்று சொல்லி சொல்றாங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான்
கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சொல்லி, அப்படி யாவரும் அறிதற்கறியாத பெருமானுடைய திருவுருவத்தையும் எளிய நம்மை ஆளாக கொண்டருளி குற்றம் நீக்கும் அத கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி, நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி பெருமான் என்ன செய்யறான்? நம்மள குற்றங்களை நீக்கி அருள் குணத்தையும் புகழ்ந்து பாடி, பெருமானே சிவபெருமானே என்று ஓலமிட்டு கூவியும் அறிந்தலை, உறக்கம் நீங்கி எழுந்தாயும் இல்லை, மயிர்ச்சாந்தணிந்த கூந்தலுள்ள நின் இயல்பு என்னே என்று சொல்லி, இப்படி பெருமானை அவனுடைய பெருமானை பாடியும், அது சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓலமிட்டு கூவியும் கூட நீ அறிய முடியலையே உன்னால என்று சொல்லி, அதாவது சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் அப்படின்னு நாங்கள் ஓலமிட்டு பாடுறோம், அப்போ கூட நீயே உணராமல் இருக்கிறையே என்று சொல்லி, ஏழக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்று சொல்லி, அப்படி உறக்கம் நீங்கி எழுந்தாயும் இல்லை என்று சொல்லி, அந்த ஏழக்குழலினா மயிர் சார்ந்தணிந்த கூந்தலுள்ள பெண்ணே நீ இயல்பு என்ன, நீ என்னதான் இயல்புல இருக்கிற என்று சொல்லி கேட்கிறாங்க. மாலரியா நான்முகனும் காணா மலை என்று சொல்லி திருவண்ணாமலையில் நடந்ததை திருமாலும் என்று சொல்லுது. கண்ணால் காண இயலாமை மட்டுமன்றி உள்ளத்தாலும் அறிய ஒண்ணாதவன் பெருமான், இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிராணனர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவார்த்தர் இல்லைங்களா. பெருமான் எப்படிப்பட்டவன்னா கண்ணால காண முடியாது மட்டுமல்ல, அவனுடைய திருவருளை அவனுடைய தன்மையை நம்ம உள்ளத்தாலும் அறிய முடியாது. அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உணர்வதற்கரியவன் ஓதுவதற்கு அறியவன் என்று சொல்லி, இறைவனை தன்முனைப்பாலும் செல்வச் செருக்காலும் அறிய இயலாது என்ற இறைவன் திருமாலின் ஆன்மாவை தன் அட்டமூர்த்தங்களில் ஒன்றாக கொண்டு அவனுடன் இருந்தும் அவனால் அறிய பெறாதவன் என்று. திருமால் இறைவனுடைய 8 மூர்த்தங்கள்ல திருமால் ஒண்ணுதான், அப்படி இருந்து திருமாலால் அறிய முடியலையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தன்முனைப்பு தான் அதற்கு காரணம். சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்கு, திருமுறையில 1ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் பாரு, தாவி அவன் உடனிருந்தும் காணாத தற்பரணை அப்படின்னு. ஒன்னு 8 மூர்த்தங்கள் ஒன்னாதான் இருக்கிறார் திருமால், ஆனாலும் பெருமான காண முடியும். தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரணை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கனன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமினந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவிலும் பூவெழுகோள் கோடெளிய பெருமான் என்று திருக்கோளி பதிகத்தில் சொல்றாருங்க. அப்படி இருந்தாலும் நமினந்தி அடிகளுக்கு பெருமான் அருள் செய்ததை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. நான்முகனும் காணா என்று சொல்லி அதுக்கு திருவிசைப்பாவிலே ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரியனி சிறிய என்னை ஆள் விரும்பி என்மனம் புகுந்த எளிமை என்று நான் மறக்கேன், முன்னம் மாலரியா ஒருவனாம் இருவா முக்கண்ணா நாற்பெருந்தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலைச்சரத்தான் என்று சொல்லி திருவிசைப்பால இருக்கு. முன்னம் மாலரியா ஒருவனாம், திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத பெருமான் என்று சொல்லி அந்த கருவூர் தேவர் அதில் பாடியிருக்கிறார். அடுத்து அடுத்த திருப்பாடல் மானேனி நெல், 6வது பாடல். மானேனி நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகராய் என்னும் புலர்ந்தென்றோ வானே நிழலே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் வாழ்ந்திரவாய் போனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். ஏனோர்க்கும் தங்கோனை, நமக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் தலைவன் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். இல்ல உலக ஆன்மாக்கள் அத்தனைக்கும் தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான். அதை ஏனோர்க்கும் தங்கோனை அப்படின்னு சொல்றார். மானேனி நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புன் என்றலும் நானாமேன. மான் போன்ற மருண்ட நோக்குள்ளவளே, பெண்களுடைய விழிக்கு மானுடைய விழியை சொல்வாங்க. எங்கள் பாவை போன்றவள் நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக. நாளை நீங்கள் துயில் உணரும் முன் நானே உங்களை எழுப்பேன் என்று நேற்று நீ சொன்ன, நானே உங்களை எல்லாம் எழுப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னையே அப்படி சொல்றாங்க. நானே உங்களை எழுப்புவேன் என்று நீ நேற்று கூறிய சொற்கள் நாணமில்லாமல் போன திசை கூறுவாயாக. அந்த சொன்னதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல என்று சொல்லி அதை கொஞ்சம் சொல்ல என்று சொல்லி, இன்னும் பொழுது விடியவில்லையா என்று சொல்றாங்க.
வானுலகினரும் பூவுலகினரும் பிற உலகினரும் ஆகிய எவராலும் அறிவதற்கு அறிவனாக சிவபெருமான் தானே வலிய நம்பால் அணைந்து பாருங்க. வானே நிலனே பிறவே அறிவறி. வானேன்னா தேவர்கள், அப்புறம் நிலனேன்னா இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் அறிய முடியாத சிவபெருமான். வானே நிலனே பிறவே அறிவறியான். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் என்ன செஞ்சானா, தானே வந்து எம்மை தலையளித்தாற் கொண்டர்களும். அப்படி யாரும் அறிய முடியாத பெருமான் நமக்காக அடியார்களுக்காக என்ன பண்றாரா, அவர் தானே வந்து நம்மளை ஆட்கொள்ள வராரு. அப்படி இருக்கக்கூடிய தானே வந்தம்மை தலையளித்தாற் கொண்டர்களும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய். அப்படி நம்மை அடிமையாக கொண்டு அருளுதற்குரிய அழகிய அந்த திருவடிகளை கடலணிந்த நீண்ட திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்துள்ள எங்களுக்காக உன் வாயை திறக்கின்றாய் இல்லை, ஊனுருக பெற்றாயும் இல்லை. இந்நிலை உனக்கே பொருந்துவதாகும். எங்களுக்கும் மற்றோருக்கும் தலைவனாக பெருமானை பாடுவாயாக. ஏனோர்க்கும் தங்கோனை பாடையலோர் எம்பாவாய். ஊனே உருகாய் உனக்கே உருவமக்கும். நாங்கள் பாடுறதை கேட்டு நீ உருகி இருக்கணும், அப்படி நீ எதுவும் செய்யலை. நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை புகழ்ந்து பாடணும் என்று சொல்லி பெருமானை பாடுவாயாக என்று சொல்லி இறைவனுடைய பெருமையை அந்த பெண்ணுக்கு உணர்த்துறாங்க. இப்படி தலையளித்து எம்மை ஆட்கொண்டு அருளும்னார். தலையளித்து அப்படின்னா அதாவது அருள் செய்து அப்படின்னு சொல்லி ஆட்கொண்டு அருளும். அதாவது நமக்கு பெருமான் என்ன செய்யறாருன்னா 2 வேலை செய்யறாருங்க. நம்மளுடைய பாசத்தை முதல்ல நீக்கிறார், அதற்கு பிறகு நம்மளை ஆட்கொள்றார். நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைங்களா ஆணவ மலம், அது இருக்கிற வரைக்கும் சாமி நம்மளை ஆட்கொள்ள முடியாது. அதான் என்ன சொல்றாருன்னா தலையளித்து ஆட்கொண்டு அருளும் அப்படின்னார். ஆட்கொள்ளுது அப்படின்னா பாசத்தை முதல்ல நீக்குவது, அதற்கு பிறகு பெருமான் நம்மளை ஆட்கொள்ளுவது, திருவடி கொடுப்பது. இதுதான் இறைவன் செய்யக்கூடிய பெரிய உபகாரங்கள். ஆட்கொண்டு பாசத்தை நீக்கி அதற்கு பிறகு நமக்கு அருள் செய்யறது அப்படிங்கிறது தான் அருள். இது மற்றொரு அருளிப்பாடு என்று சொல்லி முறையே பாச நீக்கமும் திருவடி நல்களும். அதான் தலையளித்து எம்மை ஆட்கொண்டருளும். ஆட்கொண்டு அருளுதல் அப்படிங்கிறது அதுதான் வந்து சொல்றது. வான்வார் கடல்வாடி வந்தோர்க்கு அப்படின்னார். இறைவனின் அழகிய திருவடிகளை துதித்து பாடி வந்துள்ள எங்களை வரவேற்கும் பொருட்டு என்று சொல்லி வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்த கலல் அப்படின்னார். தேவர்கள் எல்லாம் அறிய முடியாத திருவடி நம்மளை தானே வந்து வழியை ஆட்கொண்டது என்று சொல்லி பாடி வந்தோர் இறைவன் திருவடிகளை இசையால் வழுத்தி வந்துள்ள எங்களை வரவேற்கும் பொருட்டு என்று சொல்லி எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை என்று சொல்லி எல்லோருத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை வந்து சேர்ந்து பாடுவாயாக என்று சொல்லி சொல்றாருங்க. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உனக்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் நிரப்பாய் தென்னாயன்னா முன்னும் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோங்கெல் வெவ்வேறாய் இன்னம் துயேலுதியோ பன்னெஞ்ச பேதையர் போல் வானா கிடத்தியால் என்னே துயேலின் பரிசேலோர் எம்பாவாய். ஆயே எங்கள் பாவை போன்றவளே, நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள். அந்நேயவையும் சிலவோ பலமரன் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் அப்படின்னார். அப்படின்னா உன்னற்கரிதல்னா நினைத்தற்கு, உண்ணுதல்னா நினைத்தல் அர்த்தம். இந்த இடத்துல நினைப்பதற்கு அரியவன் பெருமான் அப்படிங்கிறார். அதான் சொல்றார். அப்படி தேவர்கள் பலராலும் நினைத்தற்கு அரியவன். தேவர்கள் எல்லாம் அவருடைய திருவடியை நினைக்க கூட முடியாது, அவ்வளவு அரியவன் பெருமான் என்று சொல்லி தேவர்கள் பல உன்னற்கு அரியவன் ஒருவன் இரும் சீரான் அப்படின்னார். அப்படி ஒருவன் அந்த இடத்துல ஒப்பற்றவன் அர்த்தங்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம். அப்படி ஒப்பற்றவனும் மிக்க பெருமையுடையவன். அப்படி உன்னற்கரியன் ஒருவன் இரும் சீரான் அப்படின்னா ரொம்ப பெருமையுடையவன். அப்படி இருக்கக்கூடிய பெருமையுடையவனாக பெருமானை பற்றி சங்கு எக்காலம் முதலியவற்றின் ஒளிகளை கேட்டளவில், அதாவது அவன் ஒரு இன்னொருத்தர் என்ன சொல்றார், அந்த சங்கு இதெல்லாம் சங்கு எக்காலம் ஒளிகள் இந்த தாளங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஓசையை கேட்ட உடனேயே சிவசபை என்று கூறியவாறு வாய் திறப்பாய் தென்னவனே என்று ஏனையோர் கூறுமின் நெருப்பில் பட்ட மெழுகையொத்து உருகுவாய். இப்படியெல்லாம் இருந்த பெண் இப்போ வந்து எனக்கு தந்தை, எனக்கு மன்னன், இனி அமிழ்தம் என்று நாங்கள் அனைவரும் சேர்ந்தும் தனித்தனியாக கூறினோம், அவற்றை கேட்பாயாகி இன்னமும் உறங்குகின்றனையோ என்று சொல்லி, அதாவது பெருமானுடைய, அதாவது உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான நினைத்தற்கரிய பெருமான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். அந்த ஓசையை கேட்ட உடனேயே நீ சிவசிவ என்று சொல்லி வந்திருக்கணும்.
தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். அவனுடைய பெருமையை கேட்டா அப்படி தணல்லப்பட்ட தீ மாறி நீ உருகி நீக்கக்கூடிய பெண். என்னான என்னறையன் இன்னமுதன் எல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வாறாய் இன்னும் துயிலதையோ. அப்படி அவனுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட அப்படி நீ உறங்குகின்றனையோ. இறைவன் பொருட்டு குலைவில்லாத நெஞ்சம் படைத்த அறிவிலார் போல செயலற்று கிடைக்கின்றாயே. நின் செயல்களும் இவையும் சிலவோ, உறக்கத்தின் இயல்புதான் எத்தகையது என்று சொல்லி அப்படி பெருமானுடைய பெருமைகளை கேட்டும் கூட இப்படி படுத்திருக்கிறையே என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி சொல்றார். அந்த சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் அப்படின்னா அந்த சங்கு, தாரை, கொம்பு இதெல்லாம் எக்காலம் போன்ற 5 கருவிகள் சொல்லுவாங்க. ஞானசம்பந்த பெருமான் தல யாத்திரை வருகின்ற பொழுது இது ஞானசம்பந்தருக்கு முன்னாடி இந்த பரிசனங்கள் எல்லாம் அவருடைய பெருமைகளை பாடிக்கொண்டே எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் இறைவன் கொடுத்த சின்னங்கள். ஞானசம்பந்த கடையில் வாங்கினதில்லை, பெருமான் கொடுத்தது. ஆமாம், திருநெல்வாயில் அறத்துறையில் இறைவன் கொடுத்த சின்னங்கள். ஞானசம்பந்த பெருமான் வராருன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஓசையெல்லாம் கேட்கும், பரிசனங்களுடைய ஓசையெல்லாம் கேட்கும், சங்கு, நாதம் இதெல்லாம் கேட்கும். அதை கேட்டுட்டு தான் குலச்சிறை நாயனார் அந்த ஓசை கேட்ட உடனே நீட்டி படுத்துறாரு மதுரை என்பதையில். ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டாருன்னு சொல்லி இந்த ஓசை கேட்ட உடனேயே விழுந்துடுறார். அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் வந்து தான் தூக்கி விடுறாருன்னு வைங்களேன். அப்படி அந்த ஞானசம்பந்த பெருமான் தலையாத்திரை செலவில் பரிசனங்கள் முன்னால் பிள்ளையாரின் புகழ்களை அந்த முத்து சின்னத்தில் ஊதி சென்றனர் என்பது வரலாறு என்று சொல்லி சொல்றாருங்க. இப்படி தென்னான்னா அழகுள்ளவன் அர்த்தங்க. தென்னன் பெருந்துரையான் அப்படின்னா தென்னன்னா அழகுடையவன் அர்த்தம். தென் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஆலவாய் அண்ணலின் திருப்பெயர் ஒன்று சுந்தரேசன் என்று சொல்லி பெருமானுடைய திருப்பெயரில் ஒன்று சுந்தரேசன் அப்படிங்கிறது இறைவனுடைய திருப்பெயராக இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றார். நேரம் ஆயிடுச்சு. 3 வார்த்தை சொல்ல முடியுமா? என்ன பண்ணலாமா? 2 வார்த்தை சொல்லிக்கலாமா? நேரம் ஆயிடுச்சு. இல்லை, என்ன செய்யலாம்? 7:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருந்தோம். அடுத்த வாரம் கொஞ்சம் சேர்த்து ஏன்னா இருக்கிறது எல்லாம் 8, 9, 9வது பாட்டு கொஞ்சம் நல்லாவே பார்க்கணும். 9வது பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. 8 வேணா 1 மட்டும் பார்த்தோம். போலி சிலம்ப சிலம்பும் குரு எங்கும் ஏழில் இயம்பும் என் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழிதென்ன புறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் எவ்வாறோ. ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே ஆடேலோர் எம்பாவாய். அது எங்கள் பாவை போன்ற பெண்ணே, நாங்கள் கூறுவனவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாகங்கிறது. அதாவது கோழி கூவ எங்கும் பறவைகள் ஒலி எழுப்பும் வெள்ளி சங்கங்கள் எங்கும் ஒலித்தல் கேட்டு நாதசுரம் இசை ஒலிப்பவும். இதெல்லாம் காலையில் நடக்கக்கூடிய இது கோழி கூவுவது, பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புவது, அப்புறம் சங்குகள் ஊதுவது, இதெல்லாம் நாதசுரம் இசைப்பது, கோழி சிலம்பு, அதெல்லாம் அந்த ஒப்பற்ற பரம்பொருளாக ஒளி வடிவினனின் அந்த வடிவினனின் ஈடேற்றம் மேலான அருள் முதலிய இணையற்ற சிறந்த பொருள்கள் அமைந்த அந்த புகழ் பாடல்களை இசைத்தோம். நீ கேட்டாய் அல்லையோ. இதெல்லாம் நாங்கள் அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடல் மூலமாக இசைத்து கொண்டு வரோம். இதெல்லாம் நீ கேட்டாய் அல்லையோ என்று சொல்லி வாழ்வாயாக. இது எத்தகைய துயிலோ, இது என்னதான் உனக்கு இந்த தூக்கமோ, வாழியதென்ன உறக்கமோ, உனக்கு என்ன அப்படி ஒரு பெரிய தூக்கம்னு தெரியல. பெருமான் பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டு வந்தோம், கண்ணே திறக்காம இருக்கிற. வாழியது என்ன உறக்கமோ வாய்திரவாய் அப்படின்னு சொல்லி நீ கேட்ட என்ன துயிலோன் வாயை திறக்கின்றாய் இல்லை. அருட்கடலாகிய பெருமான் மாட்ட அன்பு செய்யும் நெறியும் ஆலியான் அன்புடைமை அப்படின்னு. பெருமானுடைய அன்பு எப்படின்னா ஒரு கடல் போன்ற அன்பு அப்படிங்கிற ஆலியான் அன்புடைமை. அப்படி கடலாக அந்த அருட்கடலாகிய சிவபெருமான் மாட்ட அன்பு செய்யும் நெறியும் இம்முறை தானோ. இதுதான் நீ பெருமான்ட்ட அன்பு செய்யக்கூடிய முறையா என்று சொல்லி, பெருமானுடைய அன்பு எப்படின்னா ஒரு ஆலி கடல் போல இல்லைங்களா, கடல் போல அன்புடையவன் பெருமான்.
அவனுக்கு செய்யக்கூடிய அன்பு இதுதானா என்று சொல்லி நெறியும் இம்முறைதானோ, பேரொளியின் முடிவில் அழியாமல் தான் ஒருவனே தலைவனாய் நின்றவனும். கூலி காலத்துல உலகமெல்லாம் அழிந்தாலும் பெருமான் மட்டும் இருப்பார். 2 கூலி சொல்லுவாங்க, ஒன்று நீரால, இன்னொன்று நெருப்பால் அப்படின்னு சொல்லி. அது நீரால உலகமெல்லாம் அழிந்த பொழுதும் பெருமான் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார் கூலி காலத்தில். கூலி காலத்தில் அப்படி கூலி முடிவில், பேரூழியின் முடிவில் அழியாமல் தான் ஒருவனே தன்னை தலைவனாய் நின்றவனும் உமையமை ஒரு கூற்றில் கொண்டவனுமாக இறைவனையே பாடுவாயாக. இந்த ஊழி காலத்தில் இந்த உலகமெல்லாம் எங்கே போய் ஒடுங்கன்னா மாயையில் ஒடுங்கும். மாயை எங்கே ஒடுங்கன்னா பெருமானுடைய திருவடியில் ஒடுங்கும். பெருமானுடைய திருவடியில் வந்து உமையம்மை எங்கே போவாங்க? சாமியினுடைய திருவடியில் இருப்பாங்க. பெருமானுடைய உள்ளுக்குள்ளே போய் அம்மாவும் ஒடுங்கிடுவாங்க. அப்போ சாமி மட்டும் இருப்பாங்க. அந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்காகத்தான் பெருமான் திருவாசகத்தில் ஒரு பிரதி எடுத்துட்டதாக நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுன்னு நாங்கள் கேட்கறோம் இல்லைங்களா? இறைவன் ஒரு பிரதியை வந்து எடுத்து கொண்டாரான் திருவாசகம். ஏன் எடுத்துட்டார்னா, அப்போ தனிமையை போக்கிக் கொள்வதற்கு ஊழி காலத்தில், பேரூழி காலத்தில் திருவாசகம் படிக்கணும்னு பெருமான கருதுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுவார். இப்படியெல்லாம் அந்த ஊழி ஒருவனாக நின்றவன் பெருமான். ஊழி காலத்தில் உலகமெல்லாம் ஒடுங்கினாலும் இறைவன் மட்டும் இருப்பார். எம்பாவா என்று சொல்லி இந்த கோலி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் என்று சொல்லி சொன்னார். அதாவது திருக்கோயில் வழிபாட்டில் சங்கு ஊதுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்க. சங்கு ஊதுறது ரொம்ப நல்லது. அதான் நமக்கு அப்பர் சாமியினுடைய தேவாரத்திலே திருக்கோயில் வழிபாட்டில் வெண்சங்கம் ஊதுதல் ஒரு இன்றியமையாத நிகழ்ச்சிங்கிற வேலைங்க. பூஜை செய்கிற பொழுது தாளங்கள் எல்லாம் எதுவும் போல இசைக்கக்கூடாது இல்லைங்களா? இந்த பஞ்சபுராணம் சொல்கிற பொழுது, பூஜை நடக்கிற பொழுது சங்கு ஊதுவது சிறப்பு. அதை சொல்ற, திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாவூரும் பாங்கியனோடு பலதலைகள் இல்லாவூரும் விருப்போடு வெண்சங்கம் ஓதாவூரும் விதானமும் வெண்கொடையும் இல்லாவூரும் அறுப்போடு மலர் பறித்திட்டும் நாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடை. அப்படின்னா விருப்போடு வெண்சங்கம் ஓதாவூர் என்று. அப்போ சங்கு ஊதுவது அப்படிங்கிறது பாரம்பரியமா நம்ம வழிபாட்டில் இருந்திருக்கு. அதான் சொல்ற. அப்படி கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று சொல்லி பெருமானுடைய திருவடி அப்படின்னா மேலான ஒளி போன்றவன் பெருமான். கருணை அப்படின்னா அவனுடைய திருவருள் கருணைக்கு பேரருள் உடைமைக்கும் இன்னொன்று சொல்லவே முடியாது. அதான் கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டு இறைவனுடைய பொருள் சேர் புகழமைந்த துதி பாடல்கள். அதான் கேளில் விழுப்பொருள்கள் அப்படின்னா விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்று சொல்லி திருப்பலி எழுச்சியில் வருது இல்லைங்களா? விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே. பெருமானுடைய திருப்படியை தேவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. பெருமானுடைய பெருமை ஒன்று தான் இந்த உலகத்தில் பேசணும் அப்படிங்கிறது திருமுறைகளில் பல இடங்களில் வருது. நின்னாவார் பிறரின்றி நீயான பாட்டில் சொல்றார். அப்பர் சாமிகள் சொல்றார், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா எண்ணி நல்லால் அப்படிங்கிற. பூமியில புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா சிவபெருமான் ஒருவன் தான். அதே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தரிகளா பொய்மையாளரை பாடாதே அப்படின்னா. இந்த உலகத்துல வேற யாரையும் புகழ்ந்து பாடாத பெருமான் ஒருவன் தான் அதுக்கு தகுதியானவன் என்று சொல்லி திருமுறைகள் நமக்கு சொல்லுது. அதான் இந்த இடத்துல என்ன சொல்றார்? கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்று சொல்லி இந்த விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்றெல்லாம் நமக்கு இந்த திருவாசகத்திலே சொல்லப்படுது. ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அப்படின்னார். அப்படின்னா கடல் அருட்கடலாகிய சிவபெருமான் அப்படி பெருமான் அருட்கடல் அன்பு கடல்னு வருது இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்துல, அதாவது அருளெல்லாம் கடல் போல வந்தா எப்படி இருக்குன்னா ஞானசம்பந்த பெருமான போல இருக்கும். இறைவனுடைய திருவருள் ஒரு கடல் போல வந்தா ஞானசம்பந்த பெருமான போல இருக்குமா? அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பெல்லாம் ஒரு கடல் போல வந்தா எப்படி இருக்குன்னா நாவுக்கரசு பெருமானை போல இருக்குமா? அதான் ஓமை சொல்றார் சேக்கிழ பெருமான். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவர் தமருளும் உலகமெல்லாம் ஈன்றாளன் திருவருளும் எனவும் கூடி. அந்த முதல் சந்திப்புல அந்த 3 ஓமை வருதுங்க. அதுல ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அருளெல்லாம் கடல் போல வந்தா ஞானசம்பந்த பெருமான மாதிரி இருக்குமா? உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் கடல் போல சேர்ந்து வந்தா எப்படி இருக்குன்னா நாவுக்கரசு பெருமானை போல இருக்கும். அதான் அருட்கடல் அன்பு கடல். இங்க சிவபெருமானுக்கு அதே தான் ஆலியான அன்புடைமை அப்படின்னார். பெருமானுக்கு அதே தான். பெருமானுக்கு என்ன அருள் வந்து கடல் போன்ற அருளை உடையவன் பெருமான். அவனுடைய அருளை தான் நம்ம எல்லாம் உலகமே இருக்கு. அதான் ஆலியான் அன்புடைமை அப்படின்னா. ஆலியான் அப்படின்னா திருமால் எனக்கொன்று பெருமாளும் பெருமான் வந்து திருமால் வந்து பெருமான் மீது மிகுந்த அன்புடையவன் அப்படிங்கிறதும் ஒரு
இது இருக்குது. ஏன்னா விஷ்ணுமூர்த்தி வந்து பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது பல புராணங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருமால் சிவபெருமான் திருவடியில் தன் கண்ணை பறித்து சாத்தி வழிபட்டது போல் யானும் நெறிமுறை பிழையாது சிவ வழிபாட்டு நிற்பேன் என்று என்றது நீதானோ அப்படின்னா, தினசரி 1000 மலர்களால் வழிபாடு செய்வார் யாரு? திருமால். அப்படி ஒரு மலர் குறைகின்ற பொழுது தன்னுடைய கண்ணையே பெயர்த்து பெருமானுக்கு அர்ச்சித்ததாக நமக்கு புராணத்தில் நம்ம பார்க்கிறோம். திருமுறைகளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, பார்க்கடல் இருக்கிற பொழுது விஷ்ணுமூர்த்தி பெருமானை எங்கே வச்சிருந்தார் அப்படின்னா, தியாகேச பெருமானை தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே வச்சிருந்தார். அப்போ ஆடின நடனம் தான் அசபா நடனம்னு பேருங்க. அது அசபை அப்படின்னா மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்றில் ஆடக்கூடிய நடனம் தான் அசபா நடனம். அது தியாகேச பெருமானுடைய அசபா நடனம் அப்படின்னு சொல்லி இப்போ சாமி தேருக்கு வருவார் பாருங்க, அப்போ வந்து ஆடிட்டு வர நடனத்துக்கு பேர் அசபா நடனம்னு பேருங்க. அது நமக்கு சாமி எடுத்து ரொம்ப ஆட்டுறோம். ஆனால் அந்த ஆட்டம் எப்படின்னா, அப்படி உள்ளுக்குள்ள மூச்சு காற்றில் ஆடக்கூடிய நடனம் தான் அசபா நடனம். அது நம்ம அன்பர் தொண்டர்கள் வந்து அப்படியே தேர் எடுத்து ஆடிட்டு வருவாங்க. அது அசபா நடனம். அப்படியெல்லாம் பெருமாள் வந்து அன்புடையவன் என்று சொல்லி திருமால் சிவபெருமானை தன் இதயத்தில் நிறுத்தி வழிபட்டவரை திருப்பார்கடலில் அறுதுயில் கொள்வது போல இறைவனை உன் உறக்கத்திலும் வழிபடுகின்றனை போலும் என்று சொல்லி, அப்படி பெருமாள் வந்து அரிதுயல்ல பெருமான் சாமி வழிபாடு செய்வாராம். அது மாதிரி நீயும் உறங்கிக் கொண்டே பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். திருமால் அது ஆலியான் அன்புடைமை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணத்தை சொல்றேன். ஆமா, திருமால் எப்படி அரிதுயல்ல அப்படி, அதே மாதிரி நீயும் தூங்கிட்டு சாமி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனை அப்படின்னா, ஏழைன்னா உமையம்மைன்னு அர்த்தங்க. ஏழை பங்காளனை என்னன்னா, நம்ம ஏழையா இருக்கிறார் சாமி நினைக்கக்கூடாது. ஏழை அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. உமையம்மை ஒரு பாகத்தில் உடையவன், அதனால அவனுக்கு பேர் ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லி பேர். அந்த ஏழை பங்காளன்கிறதுக்கு அர்த்தம் பொருள். உமையம்மையை தன்னை ஒரு பாகத்திலே உடையவன் சிவபெருமான். அந்த ஏழை பங்காளனை பாடையலோ எம்பாவாய் என்று சொல்லி, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவை என்று சொல்லி, அப்படி இந்த பாட்டில் வந்து ஏழைனா பற்றுக்கோடற்று துன்பத்தில் வருந்த முயற் அதை என்று சொல்லி, ஏனைய தெய்வங்களை விட்டு பெருமான் ஒருவனையே துதிக்கின்ற ஏகநாயக வழிபாட்டை வலியுறுத்தியவாறு ஏழை பங்காளனைன்னு சொல்ல, ஏழை பங்காளனையே அப்படின்னா பெருமானை தவிர யாரையும் நாங்கள் வழிபாடு செய்ய மாட்டோம் என்று சொல்லி இந்த மார்கழி வழிபாட்டு அடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. இப்போ பெருமானை எல்லாம் வழிபாடு செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெருமானை நல்லா வழிபாடு செஞ்சால் நல்லா அடியார் திருக்கூட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த பாட்டில் 9வது பாட்டு 10வது பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அது அடுத்த வாரம் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் வகுப்பு இல்லை, அதற்கு அடுத்த வாரம் தான். இடையில வேணால் வாய்ப்பு இருக்கிற பொழுது ஒரு வகுப்பு வச்சுக்கலாம். வியாழக்கிழமை நமக்கு ஈரோடு வகுப்பு இல்லை, ஆனால் வெள்ளகோயில் வகுப்பு, வெள்ளகோயில் 1ஆம் தேதி வெள்ளகோயில் வகுப்பு. சனிக்கிழமை அதான் இருக்கு இங்கே இது விழா இருக்கு. சரி பார்த்துக்கலாம். ஏதோ திருவம்பாய் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பார்த்து சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர்.